இல்ல அங்க பாரு, ராஜீவ் காந்தி வந்துட்டாரு. தலைவா, ராஜீவ் காந்தி வாழ்க! ராஜீவ் காந்தி வாழ்க! ராஜீவ் காந்தி வாழ்க! வாலே, முன்னாடி போய் பாப்போம். இந்த கூட்டத்துல முட்டி மோதி முன்னாடி போறதுக்குள்ள செத்துருவோம்ல. கம்முனு இங்கே இரு, தலைவர் தான் இங்க இருந்தே தெரியறாருல. இருந்தாலும் கிட்டக்க போய் கை கொடுத்துட்டு வந்துட்டா நிம்மதியா இருக்கும்ல. சரி வா போவோம். இந்தியால முக்கியமான அரசியல்வாதிகள் கொல்லப்படுறது புதுசு கிடையாது. அதுக்கு உதாரணம் மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி கொலைகள். சுதந்திரம் வாங்கின உடனே மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னாங்க. அப்புறம் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க பாதுகாவலர்களாலேயே சுட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த வரிசையில இந்தியாவையே உலுக்கிய சம்பவம் தான் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை. ஒரு நாட்டோட பிரதமருக்கே இந்த நிலைமைன்னா என்ன பண்றது? எதனால ராஜீவ் காந்தியை கொலை பண்ணாங்க? யார் கொலை பண்ணாங்க? எப்படி கொலை பண்ணாங்க? கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல ஏன் கொல்லப்பட்டார்? உளவுத்துறையில இருந்து அவ்வளவு பாதுகாப்பையும் மீறி ஒரு பிரதமரையே கொலை பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு திட்டம் தீட்டி இருக்கணும்? ராஜீவ் காந்தி கொல்லப்படுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன? இந்திய அமைதி காக்கும் படைய ராஜீவ் காந்தி எதுக்கு இலங்கைக்கு அனுப்பினார்? இதுல விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ் காந்திக்கும் என்ன சம்பந்தம்? எதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒத்து போகாம இருந்துச்சு? அந்த கால இலங்கை அரசியல், விடுதலை புலிகள் இயக்கத்தோட வரலாற்று நிகழ்வுகள், விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்தியால விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டது எதனால, இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ராஜீவ் காந்தி படுகொலை இந்திய இலங்கை அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்துச்சு? இன்னைக்கு வர ராஜீவ் காந்தி படுகொலை ஏன் பேசு பொருளாவே இருக்கு? ராஜீவ் காந்தி படுகொலையில உண்மையா சம்பந்தப்பட்டவங்க யார் யாரு? ராஜீவ் காந்தி வழக்கு விசாரணையில எத்தனை பேர் இறந்து போனாங்க? எத்தனை பேர் பிடிபட்டாங்க? எத்தனை பேர் சம்பந்தம் இல்லாம மாட்டிக்கிட்டாங்க? இதுல முக்கிய குற்றவாளிகளா கருதப்பட்ட 7 பேரும் கிட்டத்தட்ட 31 வருஷ சட்ட போராட்டத்துக்கு பின்னாடி எப்படி நிரபராதிகளா அறிவிக்கப்பட்டாங்க? பேரறிவாளனை விடுவிக்க அவங்க தாய் நடத்தின பாச போராட்டம், விடுதலை கேட்டு சிறைக்குள்ளேயே முருகன் நளினி தம்பதி செஞ்ச போராட்டம், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தியும் இந்த சீரீஸ்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். சார், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆளாளுக்கு எல்லாம் முண்டி அடிச்சிட்டு வராங்க. ஏய், அந்த பக்கம் போங்கப்பா, இந்த பக்கம் வராதீங்க. சார், எல்லாம் கட்சிக்காரங்க. நான் யார் தெரியுமா? தலைவரை பார்க்கணும், வழி விடுன்னு மாலையோட வரானுங்க சார். நம்ம கிட்ட எதுவும் சொல்லலாமா? முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பாப்போம். அதுக்கு மேல நம்மளால முடியாது. சார், கட்சிக்காரங்களை மட்டும் பேசாம விட்டுடுவா. சரி விட்டுருமா. பிரதமரே கூட்டத்துல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர்ல தற்கொலை படை மனித வெடிகுண்டு தாக்குதலால கொல்லப்பட்டார். இன்னைக்கு வரைக்குமே இந்த சம்பவம் ஒரு மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. இந்திய அரசியலோட போக்கையே இது முழுசா மாத்தி எழுதிச்சு. ராஜீவ் காந்தி கொலைக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் இப்ப நாம பார்க்க போறோம். 1991 மே 20ஆம் தேதி ஒடிசா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு பகுதிகளில் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்காக கிங் ஏர் விமானத்தை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு புறப்படுறாரு ராஜீவ் காந்தி. அடுத்த நாள் மே 21 சாயங்காலம் 6:30 மணிக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து சென்னைக்கு கிளம்புறாரு. நைட்டு 8:20க்கு சென்னையில இருந்த பழைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஏரோப்ளேன் தரையிறங்குது. அங்க இருந்து வாழப்பாடி ராமமூர்த்தி, மரகதம் சந்திரசேகர், அப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகளோட சேர்ந்து பொதுக்கூட்டங்களுக்கு போறாரு. நைட்டு 9 மணி இருக்கும். போரூர், பூந்தமல்லி 2 ஏரியாவிலையும் தேர்தல் பொதுக்கூட்டத்துல பேசிட்டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கிளம்புறாரு. ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்து சேரும்போது மணி 10:10 ஆகியிருக்கு. ராஜீவ் காந்தி ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போட்டுட்டு பொதுக்கூட்ட மைதானத்துக்கு வராரு. மணி 10:20 ஆகுது. மேடையில நிறைய பேர் இருக்காங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி லதா கண்ணன் அப்படிங்கிறவங்களும் அவங்க பொண்ணு கோகிலா அப்படிங்கிறவங்களும் ராஜீவ் காந்தி பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. லதா கண்ணனோட மகள் கோகிலா வாணிக்கு 10 வயசு தான். கோகிலா வாணி ராஜீவ் காந்தி கிட்ட வந்து அவருக்காக ஒரு கவிதை ஒண்ணு படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாதான் சம்பவத்துக்கு காரணமான பெண் வராங்க. சல்வார் கமீஸ்ல வந்த பொண்ணு ராஜீவ் காந்தி கழுத்துல மாலை போட்டுட்டு கீழே குனிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அடுத்த நொடி மிகப்பெரிய வெடிச்சத்தம்.
மேடையில இருந்த எல்லாரோட உடலும் வெடிச்சு சிதறி பறந்து போய் விழுது. ஒரு நிமிஷம் அங்க இருந்த எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியல. எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்குள்ள நிறைய பேர் உயிர் போயிடுச்சு. சம்பவம் நடந்த இடத்தை சுத்தி ரத்தமும் சதையும் சிதறி கிடந்துச்சு. குண்டு வெடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ராஜீவ்காந்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ரத்தமும் சதையுமா சுத்தி இருக்கிறப்ப ராஜீவ்காந்தி எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையா, அப்படி இருந்தா எந்த பாதிப்பும் இல்லாம நல்லா இருப்பாரா, ஒருவேளை உயிரோட இல்லைன்னா அவரோட உடலாவது கிடைக்குமான்னு எல்லாரும் பதட்டத்துல தேடிக்கிட்டு இருந்தாங்க. ராஜீவ்காந்தி போட்டுட்டு வந்திருந்த லோட்டோ ஷூவை வச்சுதான் இதுதான் ராஜீவ்காந்தி உடல்னு ஜி.கே. மூப்பனார் கண்டுபிடிக்கிறாரு. ராஜீவ்காந்தி உயிரிழந்ததை உறுதி பண்றாங்க. அவரோட உடலை கைப்பற்றி ஒரு போலீஸ் வண்டியில ஏத்தி போஸ்ட் மார்ட்டத்துக்காக சென்னை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. அந்த மருத்துவமனையை தான் இன்றைக்கு நம்ம ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனைன்னு சொல்றோம். சார், பிரைம் மினிஸ்டர் செத்துட்டாரு சார். பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா சார், அவரு ஷூ வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிச்சோம். கூட்டத்துல யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ நிப்பாட்டி வைங்க, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். 1991 மே 21ஆம் தேதி 10:25 மணிக்கு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அவர் மட்டும் இல்லாம சம்பவ இடத்துல இருந்த ராஜீவ்காந்தியோட தனி பாதுகாப்பு அதிகாரி பி.கே. குப்தா, எஸ்பி முகமது இக்பால், இன்ஸ்பெக்டர் ராஜகுரு, எட்வர்ட் ஜோசப், சப் இன்ஸ்பெக்டர் எத்திராஜு, கான்ஸ்டபிள்கள் முருகன், தர்மன், பெண் கான்ஸ்டபிள் சந்திரா, கமாண்டோ வீரர் ரவிச்சந்திரன் இவர்கள் தவிர்த்து காங்கிரஸ் தொண்டர்கள் லதா கண்ணன், கோகிலவாணி, சந்தானி பேகம், சரோஜா தேவி, டேனியல் பீட்டர், இத்தனை பேரோட உயிரும் அந்த மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு பலியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு காரணமான மனித வெடிகுண்டா வந்து தாக்குதல் நடத்தின தனு என்கிற தேன்மொழி ராஜரத்தினம், அவரோட வந்த போட்டோகிராஃபர் ஹரிபாபு 2 பேரும் கூட இதுல இறந்துட்டாங்க. ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டு தாக்குதல்ல கொல்லப்பட்ட செய்தி அன்னைக்கு நைட்டே தமிழ்நாடு முழுக்க தீயா பரவிச்சு. தமிழ்நாடு முழுக்க நிறைய போராட்டங்கள், கலவரங்கள் இதனால உருவாச்சு. ராஜீவ்காந்தியோட கொலைய பண்ணது LTTE தான் அப்படின்னு இன்னைக்கு வர மக்கள் பலரும் பேசுறாங்க. தமிழ் ஈழ விடுதலை புலிகள், லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம், இதத்தான் நாம சுருக்கமா LTTEன்னு சொல்றோம். 1991 ஜனவரியில விடுதலை புலிகளுக்கு ஆதரவா செயல்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டு திமுகவோட ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. ஏன்னா ராஜீவ்காந்தியை கொலை பண்ணது விடுதலை புலிகள் தான் அப்படிங்கிறதுக்கான நிறைய காரணங்கள் அப்ப இருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக அலுவலகங்கள் எல்லாத்தையும் மக்கள் சூறையாடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கொடிக்கம்பங்கள் நிறைய வெட்டி சாய்க்கப்பட்டுச்சு. திமுக உடைய பத்திரிகையான முரசொலி அலுவலகத்துக்கு தீ வைக்கிறாங்க. திமுக உடைய முக்கிய தலைவர்களோட வீடுகளும் தாக்கப்பட்டுச்சு. 1991 மே 22ஆம் தேதி ராஜீவ்காந்தியோட உடலை சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் தில்லி கொண்டு போறாங்க. 1991 மே 24ஆம் தேதி நடைபெற்ற ராஜீவ்காந்தியோட இறுதிச் சடங்குல 60 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க. காந்திய சுட்ட கோட்டே, ஆமா கோட்டை சுட்டார். சுட்டது சரிதான் பேசுகண்டா. அதே தான்டா ராஜீவ்காந்தியை கொன்னோம். சரிதான்டா. என்னையா இருந்தாலு இப்படி பேசியிருக்காரு? அவர் சொல்றதும் ஒரு விதத்துல சரிதானே. எது சரியா? இப்படியே போனா எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான். ஆமா, உண்மையான குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்கல, அதுக்குள்ள இவரை குறை சொல்ல வந்துட்டாங்க. அரசியல நாங்க ஏன் சாக்கடைன்னு சொல்றோம் இப்ப புரியுதா? ரொம்ப நல்லா புரியுது. ராஜீவ்காந்தியோட கொலை தமிழ்நாட்டில் நடந்து எத்தனையோ வருஷம் ஆனாலும் அதனுடைய எதிரொலி இன்னும் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. 2019 விக்கிரவாண்டியில நடந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல கூட இத பத்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி இருப்பார். இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல சீமான் சொன்னது என்ன தெரியுமா? விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பயங்கரவாதி, தீவிரவாதின்னு சொல்றாங்க. காந்தியை சுட்டது கோட்சே, அவர் செஞ்சது சரின்னு ஒரு கூட்டம் பேசுது. இணையத்துல அந்த தகவல் இருக்கு. அதே போலத்தான் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணதும் அப்படின்னு அந்த மேடையில சீமான் பேசி இருந்தாரு. அது தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்கவே பெரிய சர்ச்சைகளை உண்டு பண்ணுச்சு. தமிழ்நாட்டில் இதை கேட்டு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. இதுக்கு பயங்கர எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க.
சீமான் மேல தேச துரோக வழக்கு போடணும், அவர் கட்சி அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும்னு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி சொன்னார். அந்த சமயத்துல காங்கிரஸ் எம்பியா இருந்த திருநாவுக்கரசு சீமானுக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி எழுப்பினார். இந்தியாவோட வரலாற்றிலேயே கரை படிந்த ஒரு நாள்னா அது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நாள் தான். அத ஒரு பெருமைக்குரிய நாள் மாதிரி சீமான் பேசுறது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொன்னாரு. ஆனால் சீமான் நான் சொன்னதை திரும்ப பெற முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சீமான் மேல காங்கிரஸ் கட்சிக்காரங்க புகார் பதிவு பண்ணாங்க. இந்த புகார் அடிப்படையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல 2 வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. முதல் எபிசோட்ல ராஜீவ்காந்தி உயிர் போறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், குண்டு வெடிப்பு சம்பவம் பத்தி விரிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா ராஜீவ்காந்தி உயிர் போனதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, விடுதலை புலிகள், ராஜீவ்காந்தி கொலை, திமுக, அதிமுக, இலங்கை அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், இது எல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு, ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்துல முழுசா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். யோ, சஸ்பெக்ட் சிலோனை சேர்ந்தவன் சொல்றாங்க, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சார் LTTயா? ஆமாயா, அப்படிதான் பேசிக்கிறாங்க. விடுதலை புலிகள் அமைப்போட சம்பந்தப்பட்ட யார் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி சார், சந்தேகம் தான் என்ன பண்றது? நம்ம வேணா ஒரு 2-3 நாள் வாட்ச் பண்ணி பார்க்கலாமா? என்னது 2-3 நாள் வாட்ச் பண்ணலாமா? சந்தேகம் வந்தாலே பிடிக்க சொல்லிட்டாங்கய்யா. சார், அப்ப எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் விசாரணையே ஆரம்பிக்கும். ஆமா, மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, போய் டீமை ரெடி பண்ணு. எல்லாம் ரெடியா இருங்க, எப்ப என்ன வேணா நடக்கலாம். இந்த எபிசோட்ல ராஜீவ்காந்தி கொலை நடந்த பின்னாடி காவல்துறை என்னெல்லாம் பண்ணுச்சு, எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்க, எத்தனை பேர் கைதானாங்க, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நிலையில மே 22ஆம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு பண்றாங்க. மே 24ஆம் தேதி மத்திய புலனாய்வுத்துறை அதாவது CBI புதுசா ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. உடனே இந்த கேஸ் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து CBIக்கு மாத்தப்படுது. ராஜீவ்காந்தி கொலை வழக்க CBI கிட்ட ஒப்படைக்கிறாங்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் படை IGயா இருந்த TR கார்த்திகேயன் தலைமையில இந்த வழக்க விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாங்க. 1991 மே 29ஆம் தேதி சந்தேகப்படும்படியா ராஜீவ்காந்தி பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த குர்தா பைஜாமா போட்டிருந்த நபரோட புகைப்படங்களை புலனாய்வு குழு வெளியிடுது. கைது நடவடிக்கைகள் தொடங்குது. ஜூன் 11ஆம் தேதி நளினியோட அம்மா பத்மா, சகோதரர் பாக்கியநாதன் 2 பேரையும் கைது பண்றாங்க. இந்த கொலை வழக்குல முதல்ல நடந்த கைது இதுதான். ஜூன் 14ஆம் தேதி நளினி, முருகன் 2 பேரும் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்ல கைது செய்யப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஜூன் 18 ராபர்ட் பயஸும், 19ஆம் தேதி பேரறிவாளனும், 22ஆம் தேதி சாந்தனும், 26ஆம் தேதி ஜெயக்குமாரும் கைது செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஜூலை 2ஆம் தேதி மீடியால இருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த பிரபல போட்டோகிராஃபர் சுபாஷ் சுந்தரம் கைது செய்யப்பட்டார். இதுக்கு அப்புறமும் வரிசையா நிறைய பேரை கைது பண்ணினாங்க CBI. இதுல பலரோட உயிர் போயிருக்கு. முக்கியமா ராஜீவ்காந்தி கொலையில யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும், குறிப்பா விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவங்க யாராவது துளியும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அவங்கள தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிற வெறியோட அரசாங்கமும் காவல்துறையும் இருந்துச்சு. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நிலையில் மக்களிடையே எழுந்த அனுதாப அலை காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றி பிரம்மாண்டமாக ஆட்சி அமைக்க உள்ளது. ராஜீவ்காந்தி மட்டும் இருந்திருந்தா காங்கிரஸ் ஜெயிக்குமா அப்படிங்கறதே சந்தேகமா தான் இருந்துச்சு. நம்ம நாட்டு மக்கள்கிட்ட எவ்வளவுதான் அரசியல் புரிதல் இருந்தாலும் சென்டிமெண்ட்னு வந்துட்டா அது எல்லாம் காணாம போயிடும். அது வேணா உண்மைதான். ஒருத்தவங்க பண்ண தப்பெல்லாம் அவங்க செத்த பின்னாடி கண்ணுக்கே தெரியாது. எல்லாரும் நல்லவங்களாயிடுவாங்க. ஆமா, சாதாரணமாக செத்து போனாலே நம்ம ஆளுங்க உருகுவாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் என்ன ஆகும்? எல்லா அனுதா ஓட்டும் அங்கே தான் போகும். 1991 ஜூலை 17ஆம் தேதி கோடியக்கரை ஜமீன்தார் சண்முகம் கைது செய்யப்படுறாரு. அடுத்த 3 நாள்ல ஜூலை 20ஆம் தேதி ஒரு மரத்துல சடலமா தொங்கிய நிலையில அவரை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஜூலை 27ஆம் தேதி விடுதலை புலிகள் அமைப்புல இருக்கக்கூடிய விக்கி, ரகு 2 பேரை கோயம்புத்தூர்ல பிடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் டிக்சன், குணாங்கிற 2 பேர் சைனைட் சாப்பிட்டு செத்து போறாங்க.
ஒரு மாசத்துக்கு அப்புறம் 1991 ஆகஸ்ட் 17 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதாடி பிருடா பகுதிகளில் தங்கியிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தினரை போலீஸ்காரங்க சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப அந்த 17 பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. போலீஸ் கையில சிக்கி சின்னா பின்னமாகி சாகரத்துக்கு தற்கொலை பண்ணி செத்துடலாம்னு முடிவெடுக்கிறாங்க. உடனே சைனைட் சாப்பிட்றாங்க. சைனைட் சாப்பிட்டதுல 12 பேர் செத்து போறாங்க. 5 பேர் மட்டும் காப்பாற்றப்படுறாங்க. அடுத்த 2 நாள்ல ஆகஸ்ட் 19 பெங்களூருக்கு அவுட்டர்ல ஒரு வீட்டில் தங்கி இருந்த சிவராசன், சுபா, நேரு, சுரேஷ் மாஸ்டர், அம்மன், டிரைவர் ஒருத்தர் இவங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்களையும் போலீஸ் சுத்தி வளைச்சதால இவங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. விசாரணையோட தீவிரத்தன்மை இன்னமும் குறையாம அப்படியே இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் தேர்தல் நடந்து முடிஞ்சு முடிவுகள் வெளியாகுது. ராஜீவ்காந்தி கொலை பண்ணப்பட்டதால மக்கள் மத்தியில் எழுந்த அனுதாபம் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை உண்டு பண்ணி தந்துச்சு. அதே காரணத்தினால தமிழ்நாட்டிலையும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது, பிரம்மாண்டமான மிகப்பெரிய வெற்றி. தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாங்க ஜெயலலிதா. ராஜீவ்காந்தி கொலையில சந்தேகிக்கப்பட்ட திமுக ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு இந்தியாவில் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு. இதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வரவேற்பளித்துள்ளார். ஏய், நியூஸ் பாத்தியா? விடுதலை புலிகளை இந்தியால தடை பண்ணிட்டாங்களாம். ஆமா, ஒரு நாட்டோட பிரதமரே கொல்றாங்கன்னா சும்மாவா இருப்பாங்க? யோ, சும்மா அவங்க திட்டம் போட்டதை நீ நேர்ல பார்த்த மாதிரி சொல்லாத. விசாரணையில யாரு கொண்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. விடுதலை புலிகள் தான் அப்படின்னு யாரும் இன்னும் உறுதிப்படுத்தல. இலங்கையில வேற யாருங்க வேண்டாதவங்க இருக்க போறாங்க? அப்படி இல்லையா, ராஜீவ்காந்தி மட்டும் கரெக்டா எப்படி மேடையில இருந்தாரு? மத்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் எங்க போனாங்க அந்த சமயத்துல? என்னையா சொல்ற? யோ, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. விசாரணை வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சும்மா எல்லாரும் பொதுவா பேசுறத மட்டும் கேட்டு வந்து பேசாத. நான் தினமும் ராஜீவ்காந்தி கொலை பத்தி வர செய்திகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன். இப்படிலாம் வேற இருக்கா? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. புதுசா அமைஞ்ச நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அரசு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இந்தியால தடை விதிக்குது. இதுக்கு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. 1992 ஜனவரி 31 பிரபாகரன், பொட்டு அம்மன், அகிலா 3 பேரையும் தலைமறைவு குற்றவாளிகளா அறிவிக்கிறாங்க. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு சரியா ஒரு வருஷம் கழிச்சு 1992 மே மாசம் 20 55 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. அதுல 41 பேர் மேல குற்றம் சுமத்துறாங்க. இந்த 41 பேர்ல 3 பேர் தலைமறைவு குற்றவாளிகள், 12 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஜெயில்ல இருந்தவங்க 26 பேர். இந்த வழக்க சென்னையில இருக்கக்கூடிய தடா சிறப்பு நீதிமன்றம் தான் விசாரிச்சது. 1993 மே 5 அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் பி ராஜமாணிக்கம் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி SM சித்திக் முன்னாடி அவரோட வாதத்தை தொடங்குறாரு. வழக்கு விசாரணை தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. 1994 டிசம்பர்ல பிரபாகரன், பொட்டு அம்மன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு இன்டர்போல் மூலமா ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்புது CBI. 1995 ஜூன்ல பிரபாகரன் உள்பட 3 பேரை அரெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பணும்னு முறைப்படி இலங்கை கிட்ட இந்தியா கேக்குது. போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் போகும்போது ராஜீவ்காந்தி கொலை பத்தி தரவா விசாரிக்க நீதிபதி சர்மா தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுச்சு. ராஜீவ்காந்தி பாதுகாப்புல இருந்த குறைகள், பல மர்மமான விஷயங்களை இந்த வர்மா விசாரணை குழு தான் வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த மர்மமான விஷயங்கள் என்னென்ன, யாரோட பேரெல்லாம் ராஜீவ்காந்தி கொலையில சம்பந்தப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் இந்த சம்பவத்துல இருக்கு, இந்த மாதிரி வர்மா கமிஷன் அறிக்கையில இருந்த பல விஷயங்களை பத்தி விரிவா அடுத்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். யோ கான்ஸ்டபிள், விஷயம் கேள்விப்பட்டியா? இல்லப்பா, என்ன விஷயம் சொல்லு. வா, அந்த பக்கம் போய் பேசுவோம். அவ்வளோ பெரிய ரகசியமா? ஆமாயா, சொல்றதை கேட்டுட்டு கம்முன்னு வா. சரி சொல்லுப்பா, இதுக்கு மேல வேற யாரும் இல்ல. ராஜீவ்காந்தி கொலையில நம்ம ஆட்கள் மேலேயே சந்தேகம் இருக்கிறதா வர்மா கமிஷன் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அடப்பாவிகளா! மேலெடுத்து சமாச்சாரம் போல. என்ன விஷயம்னு முழுசா தெரியல. வேணும்னே பிளான் பண்ணி பாதுகாப்பு இல்லாம ராஜீவ்காந்தி பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐயோ, சந்தேகம்னு நம்மள பிடிச்சி உள்ள போடாம இருந்தா சரி. பார்த்து பத்திரமா இருந்துக்கையா. சரிப்பா சரிப்பா.
வர்மா கமிஷன் விசாரணைகள் எல்லாத்தையும் முடிச்சு 1992 ஜூன் மாதம் தன்னோட இறுதி அறிக்கையை தாக்கல் செஞ்சுது. அந்த கமிஷனோட அறிக்கையை முற்றிலும் நிராகரிக்கிறோம் அப்படின்னு நரசிம்மராவ் அரசு முதல்ல அறிவிச்சது. ஆனால் அடுத்தடுத்து வந்த அழுத்தங்களால் அதை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் மத்திய அரசுக்கு உண்டாச்சு. வர்மா கமிஷனோட அறிக்கை மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. ராஜீவ்காந்தியோட பாதுகாப்பு விஷயத்தில் தமிழ்நாடு காவல்துறை கோட்டை விட்டுடுச்சு. அது மட்டும் இல்லை, மத்திய அரசு ராஜீவ்காந்தியை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு வர்மா கமிஷன் சொல்லிச்சு. 1990 ராஜீவ்காந்திக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு பாதுகாப்பு பிரிவுடைய பாதுகாப்பை VP சிங் அரசு திரும்ப பெற்றதை வர்மா கமிஷன் அறிக்கை சுட்டிக்காட்டுச்சு. ராஜீவ்காந்தி கொல்லப்படுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தியோட பாதுகாப்புல நிறைய குளறுபடிகள் நடந்திருந்ததையும் வர்மா கமிஷன் சுட்டி காமிச்சது. ராஜீவ்காந்தி கொல்லப்படுறதுக்கு முன்னாடி நாள் மே 20 அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் அதனால அவருக்கு தேசிய பாதுகாப்பு படை மூலமா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னும் உளவுத்துறை சொன்னதை கூட மத்திய உள்துறை அமைச்சகம் ஏத்துக்கல. அது மட்டும் இல்ல, தேர்தல் பிரச்சாரத்திலேயுமே கூட ராஜீவ்காந்தியோடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால மாலை பூங்கொத்து இதுக்கெல்லாம் ராஜீவ்காந்தி பிரச்சாரத்துல தடை விதிக்கணும் அப்படின்னும் உளவுத்துறை சொல்லி இருக்கு. அதையும் யாரும் கண்டுக்கல. அப்போதைய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரையும் வர்மா கமிஷன் அறிக்கை விமர்சனம் பண்ணிச்சு. ராஜீவ்காந்தியோட உயிர் பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்லாம வெறும் ஓட்டுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டும் அவரை பயன்படுத்திக்கிட்டதா நீதிபதி வர்மா குற்றம் சாட்டினார். ஒருவேளை மனித வெடிகுண்டா செயல்பட்ட தனுவை 10 அடிக்கு முன்னாடியே தடுத்திருந்தாங்கன்னா ராஜீவ்காந்தி காப்பாற்றப்பட்டிருப்பாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராஜீவ்காந்தி கொலை விஷயத்துல பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே சுத்தமா இல்லை. ராஜீவ்காந்தி விஷயத்துல பாதுகாப்பு முழுக்க தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. யோ, இன்னைக்கு ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. என்ன தல சொல்ற? கேட்டினா ஷாக் ஆயிருவ பாத்துக்க. சரி வா, நம்ம இடத்துக்கு போய் பேசுவோம். ராஜீவ்காந்தி கொலை நடந்தப்ப பொதுக்கூட்ட வீடியோ போயிட்டு இருந்திருக்கு. சரி, அதை வச்சு தானே மனித வெடிகுண்டா வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்க. ஆமையா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர். இன்னொரு விஷயம் இப்ப வர்மா கமிஷன் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்படியா? என்னன்னு சொல்லு. அந்த வீடியோ கேசட்ல முக்கியமான இடத்துல ஏதோ எடிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்களாம். என்னப்பா இது? அப்ப நம்ம ஆளுங்க உதவியோட தானே இதெல்லாம் பண்ண முடியும். ஆமையா, எல்லாம் மேலெடுத்து விவகாரம். நாம பாட்டுக்கு அமைதியா வேலையை பார்ப்போம். ஏன்பா, நீ ஒவ்வொரு நியூஸா சொல்ல சொல்ல எனக்கு தலையே சுத்துதுப்பா. வர்மா கமிஷன்ல சொன்ன இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ராஜீவ்காந்தி பிரச்சார வீடியோவை வச்சு தான் கொலையாளி இவங்க தான், தனு தான் கொலை பண்ணவங்க அப்படின்னு உறுதி பண்ணாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா யாரையோ காப்பாத்துற நோக்கத்துல அந்த வீடியோ கேசட்ல தனு வரக்கூடிய இடத்துல ஏதோ மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வர்மா கமிஷன் சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, சிறப்பு புலனாய்வு குழு சதித்திட்டம் பத்தி விசாரிக்காம ராஜீவ்காந்தியோட பாதுகாப்பு குறைபாடுகளை பத்தி மட்டும் விசாரிக்கிறாங்க அப்படின்னும் வர்மா கமிஷன் அறிக்கை சொல்லிச்சு. வர்மா கமிஷனோட அறிக்கையை முதல்ல நிராகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் அழுத்தம் காரணமா அதை ஏத்துக்கிட்ட நரசிம்மராவ் அரசு அதுக்கு பின்னாடி அது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீதிபதி வர்மா கமிஷனோட அறிக்கையை கண்டுக்காம நீதிபதி ஜெயின் அப்படிங்கிறவர் தலைமையில இன்னொரு கமிஷன் அமைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் போலீஸ் விசாரணையும் தொடர்ந்து நடந்துச்சு. ராஜீவ்காந்தி கொலைக்கு மூளையா செயல்பட்டது யாரு அப்படின்னா ஒற்றைக்கண் சிவராசன் அப்படின்னு அழைக்கப்படுற சிவராசன். ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்காக 1991 மே 7 சென்னையில் நடந்த VP சிங்கோட பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு பத்திரிகையாளர் வேஷத்துல போய் சிவராசன் ஒத்திகை பார்த்தது விசாரணையில தெரிய வந்துச்சு. சென்னையில் நடந்த அந்த கூட்டத்தை ஒரு பத்திரிகையாளர் முழு படமா எடுத்திருந்தார். அதுதான் இவரை அடையாளம் கண்டுபிடிக்க உதவியா இருந்துச்சு. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமான மனித வெடிகுண்டா செயல்பட்ட தேன்மொழி ராசரத்தினம் எனும் தனு எனும் காயத்ரி விடுதலை புலிகளோட தற்கொலை படையச் சேர்ந்தவர் அப்படின்னு பொதுவா நம்பப்படுது. சிவராசனுக்கு உதவியாக இருந்தவர் சுபா அப்படிங்கிற பெண். இவங்க எல்லாருமே இலங்கை தமிழர்கள். தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை படைத்துறைக்கும் 26 வருஷமா தொடர்ந்த போர்ல அமைதியை நிலைநாட்ட போயிருந்த இந்திய அமைதி காக்கும் படை மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தின தேன்மொழியை வன்புணர்வு செஞ்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு.
அதுக்கு பழி வாங்கத்தான் அவங்க தற்கொலை தாக்குதல் நடத்தினதாகவும் சொல்லப்படுது. சிவராசன் இலங்கை மின் வாரியத்துல மட்டக்களப்புல வேலை பார்த்த அரசு ஊழியர். முதல்ல தான் ஈடுபட்டிருந்த டெலோ இயக்கத்தில் இருந்து விலகி விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு வந்தவர். சிவராசன் 1987 இலங்கை இராணுவத்தோட போரிட்ட சமயத்துல ஒரு கண்ணு போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி புலிகள் இயக்கத்துல இருந்த அவரு ஒற்றைக்கண் சிவராசன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. புலனாய்வு அறிக்கையில சிவராசன் என்ற ரகுவரன் அப்படின்னு இவரோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடக்கத்துல விடுதலை புலிகளுடைய இராணுவ பயிற்சி பெற்று பின்னாளில் பொட்டு அம்மன் தலைமையில இருந்த உளவு பிரிவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. விசாரணையில இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. வர்மா கமிஷன் சொன்ன அதே விஷயம்தான், ராஜீவ் காந்தியோட பாதுகாப்பு குறைபாடுகள். என்னப்பா கண்டுக்காம போற? வணக்கையா, இப்ப நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் நீ தலை சுத்துது அது இதும்ப. எதுக்கு? நைட்டு ஃபுல்லா சரியா தூக்கமே இல்லப்பா. நீ சொன்னதை தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கே இப்படியா? இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஓஹோ, அப்ப நம்ம இடத்துக்கு போயிருவோமா? யோ, இதுக்கே தலை சுத்துது தூக்கம் வரலன்னு புலம்பிட்டு இருக்க. இன்னும் நான் சொல்ல போற விஷயத்தெல்லாம் கேட்டா ஒரு வாரத்துக்கு தூங்கவே மாட்ட போலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ வா முதல்ல. யோ, சும்மா காமெடி பண்ணாம போயா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ விஷயத்த சொல்லு, இல்லைன்னா எனக்கு தலையை வெடிச்சிரும் பாத்துக்க. சரி வந்து தொலை. யோ, உலக அளவுல சதி இருக்குன்னு பேசிக்கிறாங்கயா ராஜீவ் காந்தி மேட்டர்ல. என்னப்பா சொல்ற? அப்படி என்ன ஆச்சு? யாசர் அராஃபத் தெரியுமா? ஆமா, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவரியா? அட ஆமா ஆமா. அவரு முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் கிட்ட ராஜீவ் காந்திய பத்திரமா பாத்துக்க சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காரு. எது, கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியா? எப்படிங்க இதெல்லாம் அவருக்கு தெரியும்? அதான் ஒன்னும் புரியல, பயங்கர குழப்பமா இருக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் எனக்கு இனி தூக்கமே வரும் போல. சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? இனி உங்ககிட்ட எதுவுமே சொல்றதா இல்ல, கிளம்பு முதல்ல. உளவுத்துறை தகவல் படி ஏற்கனவே விடுதலை புலிகளால ராஜீவ் காந்தியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அவரை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்காக அனுப்ப முடிவு பண்ணது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி விசாரணை அதிகாரிகளுக்கு வந்துச்சு. ராஜீவ் காந்தி கொல்லப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் அராஃபத் அப்போதைய இந்திய பிரதமர் சந்திரசேகர் கிட்ட ராஜீவ் காந்திய பத்திரமா பார்த்துக்கோங்க, அவரை கொல்றதுக்கு சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிரச்சாரத்துக்கான திட்டங்களை முடிச்சு வச்சிருந்த நிலையில ராஜீவ் காந்தியோடைய பயண திட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் திரும்ப வேணும்னே சேர்க்கப்பட்டதா சொல்லப்படுது. ராஜீவ் காந்தி படுகொலை நடந்த சமயத்தில் ஜெயலலிதா கிருஷ்ணகிரியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். காங்கிரஸோட கூட்டணியில இருந்த அதிமுக தலைவர் ஜெயலலிதா ராஜீவ் காந்தி தமிழகத்துக்கு வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. அதை விட ராஜீவ் காந்தி கொலை நடந்த இடத்துக்கு போய் பார்த்த விசாரணை குழு பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா, ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட இடம் ஒரு முள்காடு. பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண முடியாத சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அது. காம்பவுண்ட் எழுப்பக்கூட அங்க வழி இல்லை. அது மட்டும் இல்ல, ஸ்ரீபெரும்புத்தூர் பள்ளி மைதானத்துல நடக்க இருந்த இந்த பொதுக்கூட்டம் திடீர்னு ஸ்ரீபெரும்புத்தூர் கோவில் மைதானத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. முறையான எந்த அனுமதியும் இல்லாம இந்த மாற்றம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. ராஜீவ் காந்திக்கு முறையான பாதுகாப்பு அளிக்க முடியாம போனதுக்கு இந்த இடமாற்றம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு புலனாய்வு குழு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்த பின்னாடி மரகதம் சந்திரசேகரை விசாரிக்கிறாங்க. ராஜீவ் காந்தியோட சேர்த்து கொல்லப்பட்ட ஒரே அரசியல்வாதி லீக் முனுசாமி. இவர் யாருன்னா, தமிழ்நாடு காங்கிரஸோட SC/ST பொதுச் செயலாளராக இருந்தவர். மரகதம் சந்திரசேகருக்காக தேர்தல் பணியாற்ற வந்தவர். இப்படி பல விஷயங்கள் ராஜீவ் காந்தி கொலை சம்பவத்தில் முன்னுக்கு பின் முரணா அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் எந்த விசாரணையிலையும் கொலை பண்ணதுக்கான நோக்கம் என்ன, மூல காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. வர்மா கமிஷன் அறிக்கை பற்றி இந்த எபிசோட்ல பார்த்துட்டோம். அடுத்ததா ஜெயின் கமிஷன் அறிக்கை என்ன சொல்லுச்சு, அதுக்கப்புறம் விசாரணைகளில் நடந்தது என்னங்கிறது எல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். கான்ஸ்டபிள் சார், இன்னைக்கு எதுவும் அப்டேட் வந்துச்சா? யோ, அடங்க மாட்டியா நீயே? ஆமா, தினமும் ஏதாவது இந்த விஷயத்தை பத்தி புதுசா தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு தூக்கமே வருது. அடப்பாவி, CBIல போய் சேர்ந்துரு பேசாம. அதுக்கு தகுதியான ஆள் தான், சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு நாள் எல்லாருக்கும் அது புரியும் பாருங்க. யோ, ஏதாவது காமெடிக்கு சொன்னா சீரியஸா பேச ஆரம்பிச்சிருவ, வந்து தொலை. சரி, நீங்க முன்னாடி போங்க, 5 நிமிஷத்துல நம்ம ஸ்பாட்டுக்கு நான் வந்துடுறேன்.
எவ்வளோ நிறையா நிக்கிறது. அட சாரிப்பா. சரி விஷயத்தை கேளு. ராஜீவ் காந்தி கேஸ்ல ரகுநாத்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி விடுதலை பண்ணியிருக்காங்க. அவன் தான் இன்னைக்கு முக்கிய செய்தியே. ஓ, அவர் என்னப்பா பண்ணாரு? அந்த ஆள் எதுவும் பண்ணல, ஒரு முக்கியமான விஷயத்த பப்ளிக்ல சொல்லியிருக்காப்ல. என்னத்த சொல்லியிருக்காரு? ராஜீவ் கொலையில சுப்பிரமணிய சுவாமிக்கும் அவரோட ஃப்ரெண்டு சந்திரசாமிக்கும் தொடர்பு இருக்கான். இருந்தாலும் இருக்கலாமுங்க, அப்படியாப்பட்ட ஆள் தான் அவரு. எதுவும் உறுதியா சொல்லல. இது சம்பந்தமா இப்ப விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. விஷயம் டாப் சீக்ரெட்பா, எல்லார்ட்டையும் வாயை விட்டு உளறிட்டு இருக்காத. அது சரி, இன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியா தூங்கின மாதிரி தான். நீ தானையா புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாதான் தூக்கம் வரும்னு சொன்ன? ஆமா, அதுக்கு நீ இப்படியா? ராஜீவ் காந்தியோட கொலைக்கு மிக மிக முக்கியமான காரணம் பாதுகாப்பு குறைபாடும் அதில் இருந்த குளறுபடிகளும் தான் அப்படிங்கிறத வர்மா கமிஷன் அறிக்கை ஏற்கனவே சொல்லி இருந்த நிலையில் ஜெயின் கமிஷன் அறிக்கையும் அதையே தான் சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாமல் திமுகவும் திமுக தலைவர் கருணாநிதியும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் தமிழ்நாட்டை விடுதலை புலிகள் புகலிடமாக வச்சிருக்கிறதாகவும் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ராஜீவ் காந்தியோட கொலையில் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னும் ஜெயின் கமிஷன் அறிக்கை சொல்லிச்சு. அதுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது. இந்த ஜெயின் கமிஷன் அறிக்கை வெளியானப்போ ஐகே குஜரால் அவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. திமுக மேலே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு, அதனால அமைச்சரவையில் இருந்து திமுகவை நீக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துச்சு. ஆனால் ஐகே குஜரால் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அதனால காங்கிரஸ் அரசு ஐகே குஜராலுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் வாங்கிடுச்சு. இதனால ஐகே குஜரால் அரசு கவிழ்ந்து போச்சு. ராஜீவ்காந்தி வழக்கில் கைது செய்யப்பட்ட நிறைய பேர் வழக்கு விசாரணையில் குற்றமற்றவர்கள்னு நிரூபிக்கப்பட்டு விடுதலை பண்ணப்பட்டாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் பெங்களூரை சேர்ந்த ரகுநாத். ராஜீவ்காந்தி கொலையில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஆரம்பத்தில் அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை பண்ணப்பட்டார். அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்தியாவில் இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ராஜீவ்காந்தியோட கொலையில் சுப்பிரமணிய சுவாமி அவருடைய நண்பர் சந்திராசாமி 2 பேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தி சாக போகிறது சுப்பிரமணிய சுவாமிக்கு முன்னாடியே தெரியும். ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தியை கொலை பண்ண இடத்துக்கு சுப்பிரமணிய சுவாமியும் சந்திராசாமியும் 2 மாதத்துக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு சுப்பிரமணிய சாமி என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, சென்னையில் இருந்து பெங்களூருக்கு காரில் போகும்போது அவசரமாக சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இறங்கினதா சொன்னார். அதே போல் ராஜீவ்காந்தி கொலையில் முக்கியமாக பேசப்படுற பாதுகாப்பு குறைபாட்டில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் பங்கு இருக்கிறதா ஒரு பேச்சு இருந்துச்சு. சந்திரசேகரோட அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சுவாமி ராஜீவ்காந்திக்கு உரிய பாதுகாப்பு தர மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யோ கான்ஸ்டபிள், டீ குடிக்க போவோமா? என்னையா 2 பேரும் டெய்லி ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? யாரையாவது போட்டு கொடுத்து முன்னேறலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை ஏட்டையா, நீங்க வேற. யோ ஏட்டு, நல்ல எண்ணமே இருக்காதா உனக்கு? வாயை திறந்தாலே இப்படிதான். போங்கடி போங்க, என்ன பேசுறீங்கன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். ஆமாம், அடுத்த சிபிஐ அதிகாரி வருதா. யோ கான்ஸ்டபிள், வாயா போலாம். என்னப்பா எப்படி போகுது நம்ம விஷயம்? கடைசி வரை கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க போல. ஆமையா, அப்படித்தான் போயிட்டு இருக்கு நிலைமை. பிஎம் ஆஃபீஸ்ல இருந்தே ராஜீவ்காந்தி பத்தின இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் காணாம போயிருச்சாமா. இந்த கொடுமையை யாருக்கிட்ட போய் சொல்றது? இதுதான் இவங்களோட பாதுகாப்பு லட்சணம். என்னத்த சொல்றது, உள்ளுக்குள்ளேயே என்னமோ நடக்குது. ஆனா எல்லாத்தையும் எல்டிடிஇ மேல எழுதி வச்சிருக்காங்க. என்னமோ போப்பா, இப்பெல்லாம் இவங்க மேல இருக்க நம்பிக்கையே போயிருச்சு. அதுக்கு பின்னாடி ராஜீவ்காந்தி கொலை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்துச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஃபெராஸ் அகமத் அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி அண்ட் இன்சைட் ஜாப் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகம் ராஜீவ் கொலை சம்பந்தப்பட்ட பல்வேறு சந்தேகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. ராஜீவ் கொலை அப்படிங்கிறதே ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு நடந்த கொலை தான். சிபிஐ சொல்கிற மாதிரி தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கு இதில் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான்னு இந்த புத்தகம் சொல்லுது. 1997 நவம்பர் 24 அவுட்லுக் இதழில் ஒரு பகிரங்க செய்தி வெளியாகுது.
1989க்கும் 1991க்கும் இடைப்பட்ட காலத்தில் ராஜீவ்காந்திக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு பற்றி அதிகாரிகள் அளித்த குறிப்புகள் அடங்கிய முக்கிய ஆவணம் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து மர்மமான முறையில் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அதுக்கப்புறம் காணாமல் போன அந்த ஆவணத்துக்கு பதிலாக அதே மாதிரி புதுசாக உருவாக்கப்பட்ட ஆவணத்தை ஜெயின் கமிஷன் கிட்ட அரசு தாக்கல் பண்ணுது. அந்த ஆவணம் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்ச ஜெயின் கமிஷன் அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி தான் அந்த ஆவணம் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையை மத்திய அரசு ஏற்றுக்குது. எல்லா இடங்களில் தேடி பார்த்த பின்னாடியும் உண்மையான ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியலை. அதனால தான் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட ஆவணத்தை தாக்கல் பண்ணோம் அப்படின்னு ஜெயின் கமிஷன் கிட்ட மத்திய அரசு தெரிவிக்குது. ராஜீவ்காந்திக்கு வழங்கப்பட்டிருந்த எஸ்பிஐ பாதுகாப்பை திரும்ப பெற காரணம் என்ன? ஏன் இதை பண்ணாங்க? யார் இதை பண்ணது? இந்த மாதிரியான மிக முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அந்த ஆவணத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோ முக்கியமான ஆவணம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து எப்படி காணாமல் போகும்? பிரதமர் அலுவலகம் எவ்வளவு பாதுகாப்பு மிக்க இடம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பிரதமர் அலுவலகத்துக்கே இந்த நிலைமையா? இன்னைக்கு வர இந்த ஆவணம் காணாமல் போனது மர்மமாகவே இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஜெயின் கமிஷன் வழங்கிய பரிந்துரை அடிப்படையில் ராஜீவ் படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற சதியை விசாரிக்க MDMA மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சின்னு சொல்லப்படுற விசாரணை அமைப்பு ஆகஸ்ட் 1998 CBIயால் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்பு இன்னைக்கு வர விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ராஜீவ்காந்தி கொலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் நளினி ஸ்ரீஹரனின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. என்னங்க ஒவ்வொருத்தருக்கும் தண்டனையை குறைச்சிட்டே வராங்க? ஆமா, பின்ன ஒன்றும் பண்ணாதவங்கள உள்ள பிடிச்சி போட்டு இத்தனை வருஷம் ஜெயிலில் வச்சிருந்ததே பெரிய தப்பு தான். அப்படியா? இவங்க யார கொலையில சம்பந்தப்படலையா? அப்போ அதான் விஷயமே. சிபிஐ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். சிபிஐ கூட தேவையில்ல, சாதாரண போலீஸ் நினைச்சாலே என்ன வேணா பண்ணலாம். அதிகாரம் மட்டும் அவங்க கையில இருந்தா போதும். நீங்க சொல்றத பார்த்தா நாம அந்த பக்கம் போயிருந்தா நம்மளையும் பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க போல. ஆமா, கணக்காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா போலீஸ் என்ன வேணா பண்ணும். அவங்க கிட்ட மாற்ற சாமானிய ஜனங்க தான் பாவம். கிட்டத்தட்ட 6 வருஷம் ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தப்பட்ட விசாரணை நடந்துச்சு. 6 வருஷம் கழிச்சு 1998 ஜனவரி 28 ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தீர்ப்பு சொல்றாங்க. இதில் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருந்த 26 பேருக்கும் மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பளிக்கிறாங்க. அங்கே இருந்து தான் இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்களோட சட்ட போராட்டம் தொடங்கிச்சு. இதுக்கப்புறம் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே இந்த வழக்கு தொடர்பான தரவுகளாக இருக்க போகுது. தப்பே செய்யாமல் இந்த வழக்கில் மாட்டினவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட சட்ட போராட்டத்தை பற்றி முழுசாக இப்போ நாம் பார்க்கலாம். 26 பேரும் மரண தண்டனையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. 1998 செப்டம்பர் முதல் 1999 ஜனவரி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துச்சு. KT தாமஸ், TP வாத்வா, சையத் ஷா முகமது கத்ரி இவங்க தான் இந்த வழக்கை விசாரிச்சாங்க. மே 5 இந்த வழக்கோட தீர்ப்பு வருது. அதில் நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளன் 4 பேருக்கு மட்டும் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு. ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் இவங்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியிருந்தாங்க. தடா சட்டப்படி குற்றம் சாட்டப்பட்ட சண்முக வடிவேலு மேலே குற்றம் இல்லை, அவர் குற்றமற்றவர்னு அவரை விடுதலை பண்ணாங்க. இதை தவிர்த்து மீதி இருக்கிற 18 பேரும் குற்றம் சாட்டப்பட்ட அளவுக்கு தீவிரமான குற்றம் எதையும் செய்யலை அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிச்சு. அதனால் இதுவரைக்கும் அவங்க சிறையில் இருந்த காலத்தையே தண்டனை காலமாக அறிவித்து அவங்களையும் விடுதலை பண்ணாங்க. 1999 அக்டோபர் 8 உச்ச நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எதிர்த்து CBI மேல்முறையீடு செய்கிறாங்க. CBI தாக்கல் பண்ண மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுது. அதோட தூக்கு தண்டனையில் இருக்கக்கூடிய 4 பேரும் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கணும்னு சொல்லி சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்கிறாங்க. அதையும் 1999 அக்டோபர் 8 உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. விடாமுயற்சியோட அடுத்த 2 நாளில் 1999 அக்டோபர் 10 இவங்க 4 பேரும் ஆளுநருக்கு கருணை மனுக்களை அனுப்புகிறாங்க.
அப்போ தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ஃபாத்திமா பீவி அக்டோபர் 29 இந்த கருணை மனுக்களை தள்ளுபடி செஞ்சாங்க. பொதுவாக ஆளுநருக்கு கருணை மனுக்களை அனுப்பும்போது அதை அரசுக்கு அனுப்பி அரசின் முடிவே ஆளுநரின் முடிவுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த விவகாரத்தில் ஆளுநர் ஃபாத்திமா பீவியே தன்னிச்சையாக முடிவெடுத்ததா 4 பேரும் உயர் நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இந்த சமயத்தில் தான் ராஜீவ்காந்தி வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்களுக்கு முதல் முறையாக சாதகமான தீர்ப்பு கிடைச்சது. 4 பேரோட மனுக்களையும் விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அமைச்சரவையோட முடிவைத்தான் ஆளுநர் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநரோட முந்தைய உத்தரவை ரத்து செஞ்சு நவம்பர் 25 உத்தரவு போட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து 2000 ஏப்ரல் 19 அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி தலைமையில் கூடிய அமைச்சரவை நளினியோட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணிச்சு. இதுக்கான அரசாணை ஏப்ரல் 24 வெளியாச்சு. இப்படி இந்த வழக்கில் மாட்டினவங்களுடைய வாழ்க்கையில் பல வருஷங்கள் சிறையிலேயே போச்சு. இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ்காந்திக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்கிறது என்ன, எதனால் விடுதலை புலிகள் மேலே கொலை பழி விழுந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சித்தப்பா, ராஜீவ்காந்தி கேஸ் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அவர் ஸ்ரீலங்காக்கு எதுக்கு போனார்னு உங்களுக்கு தெரியுமா? டேய் மகனே, இந்த விஷயத்தை பற்றி என்னை விட உன் மாமனுக்கு தான் நல்லா தெரியும். அவன்கிட்ட போய் கேளு. மாமா, எனக்கு ராஜீவ்காந்தி எதுக்கு இலங்கை போனார்னு தெரியணும். சித்தப்பா தான் உன்கிட்ட கேட்க சொன்னார். அதெல்லாம் பெரிய கதைப்பா. இங்கே இந்தியாவில் எப்படி நம்ம மொழி வாரியாக பிரிஞ்சு தனித்தனி மாநிலமாக இருக்கோம், ஆனால் காவிரி தண்ணி கடிச்சிக்கிறோம்ல. ஆமாம், இதுக்கு என்ன சம்பந்தம்? அது மாதிரி தான் இலங்கையில் தமிழ் சிங்களன்னு 2 மொழி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் சண்டையா? பயங்கர சண்டை. ஒரு காலகட்டத்தில் தனி நாடு கேட்டு தமிழ் மக்கள் உள்நாட்டு யுத்தத்திலே இறங்கிட்டாங்க. நிறைய பேர் 2 பக்கமும் செத்து போயிருக்காங்க. ஐயோ, அப்புறம் இந்த பிரச்சனையை சரி பண்ணத்தான் இலங்கை பிரதமர் கிட்ட பேச ராஜீவ்காந்தி இலங்கை போனார். இலங்கையில் உள்நாட்டு போர் பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இலங்கையோட வடக்கு பகுதிகளில் இருந்த சிறுபான்மை தமிழ் சமூகம் பெரும்பான்மையான சிங்கள சமுதாயத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இலங்கையோட ஆட்சி மொழி சிங்களம் மட்டுமே அப்படிங்கிற சட்டத்தை இலங்கை அரசு நிறைவேற்றுச்சு. இது தமிழ் சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்துச்சு. தமிழ் மக்களுக்கு எதிராக நிறைய வன்முறை சம்பவங்கள் நடந்துச்சு. இலங்கையில் 1983 3000 தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இலங்கையில் நிறைய கலவரங்கள் நடந்தது. அந்த கலவரங்களுக்கு அப்புறம் நிறைய ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இலங்கை அரசுக்கு எதிராக போராட ஆரம்பிக்குது. அண்டை நாடு அப்படிங்கிறதால இலங்கை விஷயத்தில் இந்தியா அப்பப்போ தலையிடுறத ஒரு வழக்கமாக வச்சிருந்துச்சு. இந்திய இலங்கை பிரதமர்கள் இந்த பிரச்சனை பற்றி கலந்து பேசுகிறாங்க. இலங்கை பிரச்சனையில் இந்திரா காந்தி கையாண்ட அணுகுமுறையை ராஜீவ்காந்தி பின்பற்றல. இலங்கையில் நடந்துகிட்டு இருந்த உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அரசு பல முயற்சிகளை எடுத்துச்சு. 1987 ஜூலை 29 இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கை அதிபர் ஜெயவர்தனே 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அது ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதன்படி இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தில் 13வது திருத்தம் செய்கிறாங்க. இலங்கையில் சுயாட்சி பெற்ற மாகாணங்கள் உருவாகிறதுக்கு அந்த ஒப்பந்தம் வழி பண்ணுச்சு. இலங்கையோட ஆட்சி மொழிகளாக தமிழையும் சிங்களத்தையும் அறிவிக்கிறாங்க. அதோட இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தையும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு. மத்திய அரசுக்கிட்ட இருந்த அதிகாரங்கள் எல்லாம் மாகாண அரசுகளுக்கும் இந்த சட்ட திருத்தம் மூலமாக மாற்றப்பட்டுச்சு. இலங்கையில் ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்த உள்நாட்டு போரை இது முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு 2 தலைவர்களும் நினச்சாங்க. ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அமைதி காக்கும் படையை இலங்கைக்கு அனுப்புறது. அப்புறம் என்னாச்சு மாமா? ராஜீவ்காந்தி அங்கே போயிட்டு என்ன பண்ணாரு? அவர் அங்கே போய் சூழ்நிலையை பற்றி இலங்கை பிரதமர் ஜெயவர்தனே கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டார். அது என்ன ஒப்பந்தம் மாமா? அதுக்கு பேரு ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. லைப்ரரி போய் படிடாடே. அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகும். நீயே சொல்லு மாமா. நானே சொல்லுமா? சரி. இலங்கையில் நடந்துட்டு இருந்த அந்த உள்நாட்டு போரை நிறுத்த இந்தியாவிலிருந்து அமைதி காக்கும் படைன்னு ஒரு படையை அனுப்புறதா அந்த ஒப்பந்தத்தில் இருந்துச்சு. அமைதி காக்கும் படையை அனுப்புனாங்களா?
அதுக்கப்புறம் என்னாச்சு? அங்கதான்ப்பா இந்த பிரச்சனையே ஆரம்பமாச்சு. அப்ப இருந்து தான் இந்த ராஜீவ்காந்தி விடுதலை புலிகள் பிரச்சனை ஆரம்பம். இந்திய வீரர்களை இலங்கைக்கு அனுப்புகிற ஒப்பந்தம் அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கை அதிபர் ஜே.ஆர். ஜெயவர்தனேக்கும் இடையில் உருவாச்சு. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமல்படுத்துறதுக்கும் தமிழ் ஈழ போராளி குழுக்களோட ஆயுதங்களை அவங்க கிட்ட இருந்து வாங்கிறதுக்காகவும் இந்திய அமைதி காக்கும் படை இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை இலங்கைக்கு அனுப்புகிறாங்க. இந்திய இராணுவம் இலங்கை வந்த பின்னாடி இலங்கையோட வடக்கு பகுதியில் இருந்த இலங்கை இராணுவத்தை படிப்படியாக வெளியேற்றிட்டு அங்கே இந்திய அமைதி காக்கும் படை வீரர்களை போடுறாங்க. அவங்க இலங்கை போன பின்னாடி அங்கே நிறைய சிக்கல்கள் உருவாகுது. இந்திய அமைதி காக்கும் படையோட வேலை என்ன அப்படின்னா, இலங்கை போய் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய ஆயுதங்களை வாங்கிட்டு சமாதானம் பேசுறது. இலங்கையில் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கிய நோக்கம். பெரும்பாலான போராளி குழுக்கள் எல்லாமே இந்திய அமைதி காக்கும் படைக்கிட்ட அவங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டாங்க. கடைசியா விடுதலை புலிகளோட பெரும்பாலான ஆயுதங்களும் இந்திய அமைதி காக்கும் படைக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் இலங்கையோட வடக்கு பகுதிகளில் இருந்த இராணுவத்தை இலங்கை அரசு திரும்ப பெற்றுடுச்சு. ஆனால் இந்த போர் நிறுத்தம் ரொம்ப காலம் நீடிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, விடுதலை புலிகள் அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் முழுமையாக இந்திய அமைதி காக்கும் படைக்கிட்ட ஒப்படைக்கலை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதி காக்கும் படைக்கும் நடுவில் சண்டை வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இலங்கையில் விடுதலை புலிகள் அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அமைதி காக்கும் படையை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. விடுதலை புலிகள் முழுசா சரணடைய மறுத்ததுனால மோதல்கள் ரொம்ப அதிகமாகுது. நிறைய பேர் ரெண்டு பக்கமும் கொல்லப்படுறாங்க. இந்திய அமைதி காக்கும் படை விடுதலை புலிகள் சின்ன பசங்களை போரில் ஈடுபடுத்துறதா சொல்லி குற்றம் சாட்டினாங்க. விடுதலை புலிகள் இந்திய அமைதி காக்கும் படை தமிழர்கள் பகுதியில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதா குற்றம் சாட்டினாங்க. இந்த சமயத்தில் இலங்கையில் அரசியல் மாற்றம் ஏற்படுது. இலங்கையோட பிரதமராக பிரேமதாசா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பிரேமதாசா இலங்கை பிரதமர் ஆன பின்னாடி இந்திய அமைதி படையை திரும்ப பெறணும் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு ராஜீவ்காந்தி இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடையாம இந்திய அமைதி காக்கும் படையை திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. இலங்கையில் இந்திய அமைதிப்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த போரில் இரு பக்கமும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். 1989 டிசம்பரில் இந்தியாவில் விபி சிங் தலைமையிலான அரசு அமைஞ்சது. பிரேமதாசாவோட கோரிக்கையை விபி சிங் ஏற்றுக்கிறாரு. அதன்படி 1990 ஆண்டு மார்ச்சில் இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் இருந்து திரும்ப பெறப்பட்டுச்சு. 1990 ஆகஸ்ட் மாதம் சண்டே வார இதழுக்கு ராஜீவ்காந்தி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதில், நான் திரும்பவும் பிரதமரானா இலங்கைக்கு இந்திய அமைதி படையை மறுபடியும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேட்டிக்கு அப்புறம்தான் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததா நிறைய பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஏற்கனவே தமிழர்கள் கிட்ட இந்திய அமைதி காக்கும் படை நிறைய பிரச்சனைகள், மனித உரிமை மீறல்கள் எல்லாம் பண்ணினதா விடுதலை புலிகள் சொல்லி இருக்கிறாங்க. தெற்காசியாவில் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா தான் தமிழ் போராளிகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதா சிங்கள மக்கள் ஒரு பக்கம் சந்தேகப்பட்டாங்க. இதனால் விடுதலை புலிகளால் மட்டும் இல்லாமல் சிங்கள மக்களாலையும் ராஜீவ்காந்தி வெறுத்து ஒதுக்கப்பட்டார். ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காக இலங்கை போன ராஜீவ்காந்தி இலங்கை கடற்படை வீரர் ஒருத்தர் தாக்க முயற்சி பண்ண சம்பவம் தான் இதுக்கு சாட்சி. இப்படி எல்லா காரணங்களையும் சேர்த்து வச்சு விடுதலை புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொலை குற்றவாளிகளை விசாரித்த சிபிஐ அதிகாரிகள் பலரும் ராஜீவ் படுகொலை தொடர்பாக நிறைய கோணங்களில் விசாரணை நடத்தவே இல்லை அப்படின்னும் இன்னைக்கு வர மக்கள் பலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
குறிப்பா கொலை சம்பவம் பத்தி விசாரிச்ச வர்மா கமிஷன், ஜெயின் கமிஷன் விசாரணை குழுக்களும் விடுதலை புலிகள் தாண்டி இந்த சம்பவத்துக்கு பின்னாடி உலகளாவிய புள்ளிகள் கூட இருக்கலாம், இந்திய அரசியல்வாதிகள் கூட சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்களோட விசாரணை முடிவுகளை சமர்ப்பிச்சாங்க. ஆனா அது பத்தி கடைசி வர எந்த விசாரணையும் நடத்தாமலேயே விட்டுட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் மர்மமான ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்துக்கு காரணம் விடுதலை புலிகள் அமைப்பு தான் அப்படின்னு இப்ப வர பலரும் நம்புறாங்க. ராஜீவ்காந்திக்கும் இலங்கை சம்பவங்களுக்குமான தொடர்பை பத்தி விரிவா இந்த எபிசோட்ல பார்த்துருக்குறோம். இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதி காக்கும் படைக்கும் நடுவில் எப்படி சண்டை வந்துச்சு, சண்டையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மச்சான் ஒரு டவுட்டு சொல்ற. நிறைய பிரபாகரன் பற்றி ஈழப்போர் பற்றி புக்கு நிறைய படிக்கிறல்ல? ஆமாம். விடுதலை புலிகளுக்கும் அமைதி படைக்கும் என்ன சண்டை? நிஜமாவே அங்கே அவ்வளோ குடும்பப்பட்டாங்களா? ஆமாம், ஆனால் இப்படி தான் இதான் நடந்துச்சுன்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் இந்திய அமைதிப்படை தாக்குதலில் இலங்கை தமிழ் மக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்களே. கரெக்டு தான். அப்போ இவங்க சித்திரவதை பண்ணதும் உண்மைதானே? ராணுவம் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த கைப்பற்றிடுச்சுனாலே பொதுவாக இந்த அத்துமீறல் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் கிட்ட பண்ணிடுவாங்க. இதுதான் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ, அப்படி பார்த்தா விடுதலை புலிகள் பதில் தாக்குதல் பண்ணது எனக்கு நியாய மாதிரி தான் இருக்கு. அப்படியும் சொல்லிட முடியாது, ஏன்னா வன்முறைக்கு வன்முறையே தீர்வாகாது இல்லையா? அப்படி பார்த்தா உலகத்தில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. இந்திய பாதுகாப்பு படையால இலங்கை தமிழர்களுக்கு நேர்ந்த பாதிப்பு என்ன தெரியுமா? எதனால விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதி காக்கும் படைக்கும் சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதை பற்றி தான் விரிவா இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். சின்ன நாடான இலங்கையோட உள்ளூர் விவகாரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய நாடான இந்தியா தலையிடுறத இலங்கை அரசு அதிகாரிகள் உட்பட நிறைய சிங்களர்கள் விரும்பல. நம்மளால இலங்கை தமிழர்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்திய அமைதி காக்கும் படை இலங்கை போய் சேருது. விடுதலை புலிகள் கூட சண்டை போட போறோன்னு அமைதி காக்கும் படை யாரும் நினைக்கல. விலை கம்மியா இருக்கக்கூடிய வெளிநாட்டு மின்னணு பொருட்களை இலங்கையில வாங்கலாம் அப்படிங்கிற நினைப்போட இந்திய ராணுவம் அங்க போனதாகவும் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஏன்னா இந்தியால கிடைக்காத மின் சாதன பொருட்களை எல்லாம் கம்மி விலையில இலங்கையில இருந்த இந்திய சிப்பாய்கள் வாங்கியதாகவும் கதைகள் இருக்கு. அந்த காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சமீபமாக இலங்கை போயிருந்த பிபிசி செய்தியாளர் வினீத் கரே அப்படிங்கிறவர் இலங்கையில் இந்திய அமைதி காக்கும் படையில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆன மேஜர் ஜெனரல் ஷியோனன் சிங் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார். இலங்கையில் கொந்தளிப்பான சூழல் நிலவிய காலகட்டத்தில் மேஜர் ஜெனரல் ஷியோனன் சிங் அங்கே 32 மாதம் வேலை பார்த்துருக்கிறாரு. அவரோட அனுபவங்களை அந்த பேட்டி முழுக்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மேஜர் ஜெனரல் ஷியோனன் சிங் என்னெல்லாம் சொன்னாருன்னு இப்ப பார்ப்போம். வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரணடைய மறுக்கிறாங்க. என்னதான் பண்றது? ரெண்டு தரப்பும் சுமூகமா போகணும். ஆனா அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஏன் மச்சான்? பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகத்தை கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கத்தான் நினைக்கும். என்னைக்குமே நீ எனக்கு கீழே அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே தான் இருப்பாங்க. இது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். அப்போ 6 அறிவு மனுஷனும் மிருகமும் ஒண்ணுதானா? ஆமா, அப்படியும் வச்சுக்கலாம். 6வது அறிவை வச்சு நமக்குள்ள இருக்க மிருக குணத்தை மாத்திக்கிட்டு மனுஷனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதை சில பேரால தான் பண்ண முடியும். என்னென்னவோ சொல்ற, ஆனாலும் இதெல்லாம் உண்மை மாதிரி தான் இருக்கு. ஆமா, இப்ப இலங்கை போர்ல சண்டை போட்டவங்களை கூப்பிட்டு பேசினா அப்ப நடந்த எல்லாமே தேவையில்லாத மாதிரி தான் தெரியும். யாராவது விட்டு கொடுத்து போயிருக்கலாமேன்னு தோணும். இலங்கை போர் நடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் ஜெனரல் ஷியோனன் சிங் வேலை பார்த்த இடத்துக்கு வந்து அவரோட ஞாபகங்களை நேர்காணலில் பகிர்ந்துக்கிறாரு. யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு அவர் முதல்ல சொன்ன விஷயம், நான் இங்கே திரும்ப வருவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிறது தான். 1987 ஜூலையில் பெரிய பெரிய விமானங்கள் மூலமாக இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் வந்து இறங்கின இடம்தான் யாழ்ப்பாணம் பலாலி விமானத்தளம். அப்போ 100கணக்கான பேர் இந்திய அமைதி காக்கும் படையில இருந்ததா சொல்றாரு ஷியோனன் சிங். இப்போ அந்த இடத்துல வேலி போட்டிருக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப மாறிடுச்சு. என்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, புது பில்டிங்ஸ் வந்திருக்குன்னு அந்த இடத்தையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு ஜெனரல். அதுக்கப்புறம் தன்னோட அனுபவத்தை பத்தி தொடர்ந்து சொல்றாரு.
இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகள் இயக்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஒப்படைக்க வச்சு நாட்டில் அமைதி ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்திய அமைதிப்படை அனுப்பப்பட்டுச்சு. நாங்கள் இங்கே தரையிறங்கின பின்னாடி தாக்குதல்களை நாங்கள் பார்த்துக்குவோன்னு நினச்சி இலங்கை இராணுவம் அவங்க ஆயுதங்களை கைவிட்டுட்டாங்க. இலங்கை இராணுவம் கிட்ட நாங்கள் அமைதி காக்க வந்திருக்கிறோம்னு சொன்னோம். அதே மாதிரி இந்திய அமைதி காக்கும் படை இலங்கை வந்தப்ப அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு இலங்கை தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளிச்சாங்க. இனி இலங்கை இராணுவம் தொல்லை நமக்கு இருக்காதுன்னு நினச்சாங்க. எங்கள் இராணுவத்தில் பீரங்கி படை பிரிவு உட்பட நிறைய பிரிவுகள் வெடிப்பொருட்கள் இல்லாமலேயே இங்கே தரையிறங்கினோம். அமைதி முயற்சிக்கு வெடிப்பொருட்கள் தேவையில்லைன்னு நினச்சோம். இலங்கை வந்த எங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துக்கள் இங்கே இருக்க போகுது அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் யாரும் சொல்லலை. எங்களுக்கு அந்த இடம் பற்றின வழிகாட்டுதலோ இல்லை வரைபடமோ உளவுத்துறை தகவல்களோ எதுவுமே இல்லை. ஆரம்ப கட்டத்தில் இந்திய அமைதிப்படைக்கும் எல்டிடிஇக்கும் இடையில சுமூகமான உறவு தான் இருந்துச்சு. இந்தியா விடுதலை புலிகள் அமைப்புக்கு பல ஆண்டுகள் பயிற்சி அளிச்சிருக்கு. விடுதலை புலிகள் அமைப்புல நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவே இருந்தாங்க. அவங்க எங்க இராணுவ சாவடிகளுக்கு வழக்கமா வந்துட்டு போவாங்க. ஆனா அதுவே எங்களுக்கு எதிரான தாக்குதல்ல அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு. விடுதலை புலிகள் கிட்ட உயர்தர தொழில்நுட்பங்கள் பொருந்திய ஆயுதங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இருந்துச்சு. எங்க கிட்ட இருந்ததெல்லாம் பழசு. அதை பார்த்து அவங்க சிரிக்க கூடாதுன்னு அதையெல்லாம் மறைச்சு வச்சுக்குவோம். எங்களோட வானொலி தொடர்பு 10 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் வரம்புக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவங்களோடது 40ல இருந்து 45 கிலோமீட்டர் தூரம் வரை இருந்துச்சு. விடுதலை புலிகள் ஆயுதங்களை முழுசா ஒப்படைக்க மறுத்த பின்னாடி விஷயங்கள் விபரீதமாச்சு. இந்திய அமைதி காக்கும் படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் செட் ஆகல. 2 பேருக்கும் நடுவுல யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு தெளிவா பேட்டியில சொல்லி இருக்கிறாரு. உள்ள போங்க, எல்லாரும் உள்ள போங்க. சொல்றத மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க உயிர் உங்ககிட்ட இருக்கும். உடனே உள்ள போங்க. அந்த கதவை பூட்டுங்க. காப்பாத்துங்க. 1987 அக்டோபர்ல இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிரான விடுதலை புலிகள் கொரில்லா யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. விடுதலை புலிகள் அமைப்பு அவங்க வலுவா இருந்த யாழ்ப்பாணம் பகுதியை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. இந்திய அமைதி காக்கும் படை தங்கியிருந்த பலாலி விமான நிலைய தலைமையகத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மைதானத்தில் மோதல் ஆரம்பிச்சது. தாக்குதல் நடந்துகிட்டு இருந்ததால நானும் என் கூட இருந்தவங்களும் எங்க இடத்தை காலி பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. உடனே இடத்தை காலி பண்ணிட்டோம். இப்ப பச்சை பசேல்னு விளையாட்டு வசதியோட இருக்கிற இந்த கிரவுண்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி அடர்ந்த புதர்கள், மரங்கள்னு காட்டுப்பகுதியா இருந்துச்சு. இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்த போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட விடுதலை புலிகள் 3 பக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்தினாங்க. அந்த கட்டடத்தோட தண்ணீர் டேங்க் பின்னாடி இருந்து எங்களை சுட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இடத்தையும் பத்திரிகையாளர்கிட்ட காமிச்சு நடந்த சம்பவங்களை விளக்குறாரு மேஜர் ஜெனரல் ஷியோனன் சிங். அது மட்டும் இல்ல, நானும் என் படையும் அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல புகுந்து அங்க குடியிருந்தவங்களை ரூம்ல பூட்டி வச்சுட்டு அங்க இருந்தே தாக்குதலுக்கு தயாரானோம். எங்க கிட்ட போதுமான ஆயுதங்கள் இல்லை. தொடர்ந்து சண்டை போட்டோம். அடுத்த 24 மணி நேரத்துல இந்திய அமைதி காக்கும் படையோட 36 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. எங்க தரப்புல முதல்ல கொல்லப்பட்டவர் லக்ஷ்மி சந்த். ஹெலிகாப்டர்ல வந்த இலங்கை இராணுவம் எங்களுக்கு ஆதரவா நின்று விடுதலை புலிகளை தாக்கிச்சு. நாங்க இருந்த வீட்டு மேல விழுந்த ஒரு வெடிகுண்டால உமேஷ் பாண்டே அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு. துப்பாக்கி சூட்டுல கங்காராம் அப்படிங்கிறவருக்கு கால்கள் போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி அவரும் இறந்துட்டாரு. இந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட இந்திய அமைதி காக்கும் படையைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டாங்க. போர்ல உயிரிழந்த இந்திய அமைதி காக்கும் படையினரை சிறப்பிக்கிற விதமா விமான தளத்துல நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு ஷியோனன் சிங். இப்பவும் அப்ப நடந்த போரை ஞாபகப்படுத்துற மாதிரி அங்க உள்ள சில வீட்டு வாசல்ல தோட்டாக்களால உருவான துளைகள் இருக்காம். அதே போல இந்திய அமைதி காக்கும் படைக்கு 2 பக்கங்களும் இருக்குன்னு நிறைய தமிழ் மக்கள் சொல்றாங்க. இந்திய அமைதி காக்கும் படை போர் சமயத்துல இலங்கை தமிழர்கள் கிட்ட பாலியல் வல்லுறவு, சித்திரவதை,
கொலை இப்படி மோசமான மனித உரிமை மீறல்கள்ல ஈடுபட்டதா விடுதலை புலிகள் குற்றம் சாட்டு வச்சிருக்கு. அது மட்டுமில்ல, விடுதலை புலிகள் இலங்கை தமிழர்களோட கலந்து இருந்ததால சாதாரண இலங்கை தமிழர்கள் பலர் இந்திய அமைதி காக்கும் படையால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது துரதிருஷ்டமானது அப்படின்னாலும் இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுற இடங்கள்ல எல்லாம் இதுவும் நடக்குது. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் உள்ளூர் மக்கள் கிட்ட இந்திய அமைதி காக்கும் படை பத்தின பிம்பம் சிதைஞ்சு போயிடுச்சு. இந்திய இராணுவத்தோட அணுகுமுறையவே இலங்கை தமிழ் மக்கள் மோசமா உணர்ந்தாங்க. உலகத்துல எந்த இராணுவமா இருந்தாலும் அது இராணுவம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு யாழ்ப்பாணம் உதயன் பத்திரிகையோட ஆசிரியர் டி பிரேமானந்த் சொல்றாரு. இதுதான் இலங்கை தமிழர்கள் ராஜீவ்காந்தியை கொலை பண்ண காரணம்னு இன்னைக்கு வர பலரால சொல்லப்படுது. ஆனா இதை பத்தி விடுதலை புலிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? உலக நாடுகள்ல இருந்து இலங்கை வந்திருந்த பத்திரிகையாளர்கள் கிட்ட பிரபாகரன் நேரடியா ராஜீவ்காந்தி படுகொலை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? இதையெல்லாம் நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மச்சான், இன்னொரு டவுட் சொல்றா. ஒரு வேளை இலங்கை தமிழ் மக்களுக்கு தனி ஈழம் கிடைச்சிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்காதோ? இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சமாதானமா போகணும்னு யாராவது யோசிப்பாங்களா? ஏன் யோசிக்க மாட்டாங்க? நாளைக்கே இது ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கிற சண்டையா மாறலாம். உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. ஆமா, நம்ம ஊர்லயே சாதி சண்டை மத சண்டை அப்படி இப்படின்னு அடிச்சுட்டு சாகுறாங்க தானே. அதேதான், மனுஷங்க எல்லாமே ஒரு வகையில மிருகங்க தான். அவங்களுக்குள்ள இருக்கிற மிருகம் ஏதாவது ஒரு ரூபத்துல எப்படியாவது வெளியே வந்துடும். அந்த நேரத்துல அது வன்முறையை மட்டும்தான் விரும்பும். யார் அழிஞ்சு போனாலும் அதை பத்தி கவலையே படாது. அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? பேச்சுவார்த்தை. அது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கொடுத்துருக்கு. அதனாலதான் பிரபாகரனும் கடைசியில பேச்சுவார்த்தையில இறங்கிடலான்னு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சாரா? ஆமா, எவ்வளவு நாள்டா சண்டை போட்டுட்டே இருக்க முடியும்? அதுவும் ஒரு காரணம் தான். ராஜீவ்காந்தி கொலையை பண்ணது இன்னைக்கு வர விடுதலை புலிகள் தான் அப்படின்னு எல்லார் மனசுலையும் பதிஞ்சு போயிருக்கு. ஆனால் ராஜீவ்காந்தி கொலை குற்றச்சாட்டுக்கு விடுதலை புலிகள் அமைப்பும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுப்போமா? ராஜீவ்காந்தி படுகொலை நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் 2002 ஏப்ரல் 10 இலங்கை கிளிநொச்சியில விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. விடுதலை புலிகளோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஏற்று உலகின் பல நாடுகளில் இருந்து சுமார் 400க்கும் மேலான பத்திரிகையாளர்கள் புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த கிளிநொச்சியில் கூடியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பேட்டிகள் கொடுத்திருந்தாலும் இதுதான் புலிகளோட முதல் அதிகாரப்பூர்வமான மிகப்பெரிய ஊடக சந்திப்பாக இருந்துச்சு. அதில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன், அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம், அரசியல் பிரிவு பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட தளபதிகள் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப வருஷமாக இலங்கையில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த துப்பாக்கி சத்தம் அப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முயற்சியால் இலங்கையில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. நல்லா போய்கிட்டு இருந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ராஜீவ்காந்தி கொலை பற்றின ஒரு கேள்வியை அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு. அரங்கமே ஒரு நிமிஷம் அமைதியாகுது. அவர்கள் எங்கள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் விரும்புகிறோம். நாங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை அவர்களிடம் வலியுறுத்துவோம். மற்றும் நாமும் இப்பொழுது ஒரு சமாதான முயற்சியில் வெளிநாட்டு அனுசரணையுடன் ஈடுபட்டிருப்பதால் மேற்கொண்டு இதுபோன்ற தற்கொலை தாக்குதல்களை பற்றிய நாங்கள் பேச விரும்பவில்லை. அந்த சந்திப்பில் ராஜீவ்காந்தி படுகொலை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகள் என்ன, அதுக்கு பிரபாகரன் ஆண்டன் பாலசிங்கம் சொன்ன பதில்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நாம் வரிசையாக பார்க்க போகிறோம். ராஜீவ்காந்தி படுகொலையில் உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு முதல்ல கேட்குறாங்க. அதுக்கு பிரபாகரன் நிதானமாக, இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதால நாம் இதை பற்றி இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ராஜீவ்காந்தி படுகொலையில் நீங்கள் சம்மந்தப்படுத்தப்படுவதை மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு துன்பியல் சம்பவம், இதை பற்றி இதுக்கு மேலே நாங்கள் கருத்து சொல்ல விரும்பலை. நாம் இப்போது ஒரு சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதால மேற்கொண்டு இந்த தற்கொலை தாக்குதல் பற்றி பேச விரும்பலைன்னு பதில் சொல்கிறாரு. அப்பவும் பத்திரிகையாளர்கள் விடாமல் திரும்பவும் குற்றச்சாட்டு பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டன் பாலசிங்கம், இது ரொம்ப உணர்வு பூர்வமான பிரச்சனை, சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் அப்படித்தான். நாங்கள் இந்தியாவோட நட்புறவை மேற்கொள்ள விரும்புகிறோம்.
நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சிக்கலை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதத்தான் பிரபாகரன் சொல்றாரு. தயவு செஞ்சு கவனிங்க, இது ஒரு துன்பியல் சம்பவம். அதனால இந்த கட்டத்துல இது பத்தி எந்த கருத்தையும் கூறும் நிலையில நாங்க இல்லை அப்படின்னு பதில் சொல்றாரு. இவ்வளவு சொல்லியும் மறுபடி ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பந்தப்படுத்தப்பட்டதால தான் தமிழகத்திலையும் இந்தியாலையும் இன்னைக்கு ஆதரவு குறைஞ்சிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. சமாதான முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ ஒரு சமாதான சூழல் இங்கே நிலவுது. வருங்காலத்தில் ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் மக்களுக்கு வேணும். நீங்கள் பழைய பிரச்சனைகளை தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு துன்பியல் சம்பவம், இது ஒரு துன்பகரமான சம்பவம், இது ஒரு அவலமான சம்பவம். இறந்த காலத்தை தோண்டாதீங்க அப்படின்னு ஆண்டன் பாலசிங்கம் அதுக்கு மறுபடி பதில் சொன்னார். மச்சான் கடைசி டவுட்டு. ஏய் சரி கேளு. அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி எல்லாமே தோல்வியில தானே முடிஞ்சுது. ஆயுதத்தை ஒருத்தவங்க எடுத்துட்டாங்கன்னா சரணடைய விரும்ப மாட்டாங்களா? புலிகளும் அப்படிதான். ஆமா, தனி இழ வேணும், ஆனா சரணடைய மாட்டோம் நின்னாங்க. அதனாலதான் எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சே. சரணடைஞ்சிருந்தா உயிரோடவாது இருந்திருக்கலாம்ல. அப்படின்னு யார் சொன்னா? அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். தேச துரோகின்னு சொல்லி மரண தண்டனை கூட கொடுத்துருப்பாங்க. ஐயோ, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல. அந்த சிச்சுவேஷன்ல இருந்தவங்கலாம் எப்படி இருந்திருப்பாங்களோ. அதே மாதிரி கிளிநொச்சி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே ராஜீவ்காந்தி கொலை நடந்த கொஞ்ச நாட்கள்லேயே 1991 செப்டம்பர் 1ஆம் தேதி கொழும்புல பிபிசி நிருபராக இருந்த கிறிஸ் மோரிஸ் பிரபாகரனை தனிப்பட்ட முறையில் யாழ்ப்பாணத்தில் பேட்டி எடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் ராஜீவ்காந்தி கொலைக்கு விடுதலை புலிகள் தான் காரணமானு நிருபர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பிரபாகரன், நாங்கள் ஆரம்பத்திலேயே எங்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இந்த கொலை எங்கள் மேலே சுமத்தப்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. ராஜீவ்காந்தி கொலையில் விடுதலை புலிகளுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா 2018 தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு ராஜீவ்காந்தி கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு விளக்கம் அளிச்சது. அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சுன்னு விவரமாக பார்ப்போம். நாங்கள் பலமுறை தன்னிலை விளக்கம் அளித்தும் ஆதாரங்கள் பலவற்றை எடுத்துரைத்தும் மீண்டும் மீண்டும் புலிகள்தான் ராஜீவ்காந்தியை கொன்றார்கள் என்ற ஆதாரமில்லாத தவறான கருத்து தொடர்ந்து திணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்கின்ற இது போன்ற தவறான பிரச்சாரத்தால் எங்கள் மக்கள் கையறு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்திய தலைமையை சீர்குலைக்கும் திட்டமோ இந்தியாவை தாக்கும் திட்டமோ ஒருபோதும் புலிகளிடம் இருந்ததில்லை. இலங்கையைச் சாராத எந்த ஒரு நபருக்கோ தலைவருக்கோ எதிராக நாங்கள் ஒருபோதும் ஆயுதம் ஏந்தவில்லை. குறிப்பாக எந்த ஓர் இந்திய தேசிய தலைவருக்கும் எதிராக செயல்பட எப்பொழுதும் நினைத்ததில்லை. தொடர்ந்து அழிந்து கொண்டிருக்கும் எம் மக்கள் மீது இது போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளை இனியும் பதிய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என முன்பே பலமுறை விடுதலை புலிகள் இயக்கம் கூறியிருக்கிறது. அதே போல ராஜீவ்காந்தி படுகொலையில் எங்கள் இயக்கத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என தெளிவாக கூறினார் பிரபாகரன். விடுதலை புலிகள் ஏற்பாடு செய்திருந்த உலக இதழியலாளர் சந்திப்பின் போது கூட ராஜீவ்காந்தி படுகொலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அது ஒரு துன்பியல் சம்பவம் என்று பிரபாகரன் பதிலளித்திருந்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளோடு இரகசிய உறவை பேணி வந்திருக்கிறார். இந்திய அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே இருக்கும் உறவை தகர்த்தெறியும் உள்நோக்கோடு ஸ்ரீலங்கா அரசும் அந்நிய சக்திகளும் இணைந்து மேற்கொண்ட சூழ்ச்சியின் விளைவே ராஜீவ்காந்தியின் படுகொலை என உறுதியாக கருதுகிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தி கொலை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. நளினி, உன் பொண்ணு எப்படி இருக்கா பாரு. அடியே, நளினிக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னா உங்க வீட்டுக்காரர்கிட்ட முதல்ல சொல்லிட்டு அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிரு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முக்கியமான ஆட்களாக சொல்லப்படுற 7 பேர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க எப்படி இதில் மாட்டினாங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்க போகிறது நளினி. ராஜீவ்காந்தி கொலையில் முக்கியமான குற்றவாளிகளோடு சேர்ந்து கூட்டு சதி செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் நளினி ஸ்ரீஹரன்.
இந்தியாலேயே ரொம்ப காலம் சிறை தண்டனை அனுபவிச்ச ஒரு பெண் அப்படின்னா அது இவங்க தான். நளினி கிட்டத்தட்ட 29 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. 2008 ராஜீவ்காந்தியோட மகள் பிரியங்கா காந்தி வேலூர் சிறைக்கு போய் நளினியை சந்திச்சாங்க. சிறையில் இருந்த காலகட்டத்தில் 3 முறை சிறையில் இருந்து வெளியே பரோலில் வந்தாங்க. 2016 முதல் முறையாக 12 மணி நேரம் பரோலில் வெளிவந்து அவங்க அப்பாவோட இறுதிச் சடங்கில் கலந்துக்கிட்டாங்க. இரண்டாவதா 2019 வருஷம் ஜூலை மாதம் 51 நாள் பரோல் இவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க அப்போ எதுக்கு வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க பொண்ணோட கல்யாணம். அவங்க பொண்ணு ஹரித்ராவோட கல்யாணத்துக்காக 51 நாள் பரோலில் வந்தாங்க. அடுத்ததா 2021 டிசம்பர் 21ஆம் தேதி நீதிமன்ற அனுமதியோட நளினி பரோலில் வெளியே வந்தாங்க. இரண்டாவதா நாம் பார்க்க போகிறது ஸ்ரீஹரன் என்கிற முருகன், நளினியோட கணவர். இவர்தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு மூளையா செயல்பட்டவர் அப்படின்னு சிபிஐ விசாரணை குழு குற்றம் சாட்டி இருந்துச்சு. விடுதலை புலிகள் போராளி குழுவில் தீவிர உறுப்பினராக இவர் இருந்தார். இலங்கையைச் சேர்ந்த இவர் தன்னோட சின்ன வயசிலேயே விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்துட்டார். இவர் இந்திய குடிமகளான நளினியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 1992 இந்த தம்பதி சிறையில் இருந்த காலத்தில் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. மூணாவதா ராஜீவ்காந்தி கொலையில் சம்பந்தப்பட்ட ஆள் யாருன்னா ராபர்ட் பயஸ். இவரும் இலங்கையைச் சேர்ந்தவர் தான். ராஜீவ்காந்தி கொலையில் தொடர்பு இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த தீவிர உறுப்பினர்களுக்கு ராபர்ட் பயஸ் அடைக்கலம் கொடுத்ததா அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது புலனாய்வில் உறுதி பண்ணப்பட்டதா சொல்கிறாங்க. ராபர்ட் பயஸும் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் தான் அப்படின்னு புலனாய்வுத்துறை சந்தேகப்பட்டுச்சு. இந்தியாவில் போராளி குழு தளங்கள் அமைக்கிறதுக்காக அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னும் மற்ற குற்றவாளிகள் தங்கி இருந்த இடங்களை வாடகைக்கு எடுத்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்து கூட இருந்ததாகவும் சொல்லுது சிபிஐ. இந்தாமா உன் பிள்ளைய அனுப்பி வையே, நாளை காலைல விசாரிச்சுட்டு அனுப்பி வைக்கிறேன். சரி சார். கண்ணு பயப்படாத, காலையில் அனுப்பிடுவாங்க. பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஏய் மெல்ல போடா. சார் போடாங்கிற. உன் பேர் என்ன? எங்க தங்கி இருக்க? எங்க வேலை செய்யற? என்னடா சட்டை கிழிஞ்சிருக்கு? எப்படி கிழிஞ்சது? ஸ்ரீபெரும்புத்தூர் குண்டு வெடிப்புல தான் கிழிஞ்சதா? உண்மையை சொல்றா. சார் சார் அடிக்காதீங்க சார். சார் நான் ஒன்றும் பண்ணல சார். நாலாவதா ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவர் யார் அப்படின்னா ஜெயக்குமார். இவர் ராபர்ட் பயஸோட சகோதரர். ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் படுகொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறதுக்காக ஒரு வீட்டை தமிழ்நாட்டில் இவர் தான் ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததா இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அஞ்சாவதா நாம் பார்க்க போகிறது ஆர்டி ரவிச்சந்திரன். இவரும் ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவர். இலங்கையைச் சேர்ந்தவர். இந்தியாவில் ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்தி ராஜீவ்காந்தியை கொலை பண்ணுறதுக்காக வந்த குற்றவாளிகளுக்கு ஒரு வாகனத்தை தயார் பண்ணி கொடுத்ததா இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆறாவதா நாம் பார்க்க போகிறது டி சுதந்திர ராஜா அப்படிங்கிற சாந்தன். இவரை சின்ன சாந்தன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட இவர் விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர். பொட்டு அம்மனால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட கொலையாளிகள் குழுவில் இருந்த 9 பேரில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவதா, அதாவது கடைசியாக நாம் பார்க்க போகிறது தான் மிக மிக முக்கியமான ஆள், பேரறிவாளன். உண்மையை சொல்லு, நீ தானே கொண்டு வச்ச. இவன் உண்மையை சொல்ல மாட்டான். ஏட்டு அந்த ரத்தையை கொண்டு வா. ஏய் நான் பெரிய புடுங்கியா நீனு? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிட்டேன்னா அவனை விட்டுருவேன். இல்ல நீ இங்கே சாவ வேண்டியதுதான். சார் சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். யோ இங்க வா. அவன் காலை செவுத்து பக்கம் இழுத்து புடி. ரே தம்பி நீ வா. இவனோட இன்னொரு காலை இந்த பக்கம் செவுத்துக்கு அப்படியே காலை பிடிச்சு விரி பாப்போம். சார் சார் வேணாம் சார். சார் வலிக்குது சார். எழுவர் விடுதலை ஏன் ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இவர்தான். பேரறிவாளன் தனக்கு உண்மையாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடிதங்கள் மூலமாக அரசு உயர் அதிகாரிகள் கிட்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. 2000 வேலூர் சிறையில் தூக்கு கொட்டடியில் இருந்து ஒரு முறையீட்டு மடலில் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. இவர் எழுதின கடிதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம் இது. மரண தண்டனை வேண்டாம், கேட்பது உயிர் பிச்சை அல்ல, மறுக்கப்பட்ட நீதியைத்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. விரிவாக அதில் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பார்ப்போம்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு தற்போது உச்ச நீதிமன்றத்தால் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டவர்களில் நானும் ஒருவன். எந்தவித குற்றமும் செய்யாத நான் இன்று தூக்கு கயிற்றை நோக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறேன். எனது பெற்றோர் என்னை விசாரணைக்கென சிபிஐ அதிகாரிகள், ஆய்வாளர்கள் கங்காதரன், ராமசாமி மற்றும் ஒருவரிடம் ஒப்படைத்தனர். என்னை மல்லிகை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றபோது நாளை காலை, அதாவது 12/6/1991 அன்று அனுப்பி வைப்பதாக வாக்குறுதி கூறியே அழைத்துச் சென்றனர். நேரே மாடியில் உள்ள ஒரு அறைக்கு என்னை அழைத்துச் சென்றனர். அங்கு துணை தலைமை ஆய்வாளர் ராஜு, காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தியாகராஜன், சலீம் அலி மற்றும் பலர் இருந்தனர். எனது கல்வித் தகுதி மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் தொழில்நுட்ப பட்டயம் என்று கூறியவுடன் துணை தலைமை ஆய்வாளர் ராஜு, நீதான் வெடிகுண்டு செய்தவனா என்று கேட்டார். நான் மிரண்டு விட்டேன். பின் கீழ்த்தளத்திற்கு கொண்டு வரப்பட்டேன். அப்போது ஆய்வாளர்கள் சுந்தர்ராசன் மற்றும் இருவர், பெயர் நினைவில்லை, எனது வெற்றுடம்பில் உள்ளங்கையினால் அடித்தனர். ஒருவர் ஷூ காலால் எனது கால் விரல்களை மிதித்தார். திடீரென ஆய்வாளர் சுந்தரராசன் தனது முழங்கால்களால் எனது விதைப்பையில் கடுமையாக தாக்கினார். நான் வலியால் துடித்து கீழே விழுந்தேன். எனக்கு தெரியாத சம்பந்தமில்லாத பல சம்பவங்களை கேட்டு துன்புறுத்தினர். அடுத்த நாள் காலை மல்லிகை அலுவலகத்தின் சித்திரவதை கூடம் என அழைக்கப்படும் மேல் மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வாளர்கள் ரமேஷ், மாதவன், செல்லத்துறை, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவாஜி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டேன். அங்கு சென்றவுடன் எனக்கு குடிநீர் மறுக்கப்பட்டது, உணவு மறுக்கப்பட்டது, சிறுநீர் கழிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. ஆய்வாளர்கள் மாதவன், ரமேஷ் ஆகியோர் முழங்காலை மடக்கியபடி கைகளை நீட்டியவாறு நிற்கச் சொல்வர், அதாவது இருக்கையில் அமர்வது போன்ற பாவனையில். அப்போது எனது பின்னங்கால்களில் அடிப்பார்கள். ஆய்வாளர்கள் செல்லத்துறை ஒரு பிவிசி பைப்பில் சிமெண்ட் அடைத்து அதன் மூலம் எனது கை முட்டிகளை நீட்டச் சொல்லி அடிப்பார். இதில் ஆய்வாளர்கள் மாதவன், செல்லத்துறை ஆகியோர் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவதில் புகழ் பெற்று இருந்தனர். அவை கூறுவதற்கும் கூசக்கூடியவை என்பதால் அவற்றை குறிப்பிடுவதை தவிர்க்க விரும்புகிறேன். காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி என்றொருவர் இருந்தார். அவரும் என்னை துன்புறுத்தினார். அவரின் பாணி வேறுபட்டது. சுவர் ஓரமாக முதுகை சாய்த்து உட்காரச் சொல்வார். பின்னர் ஒரு காலை ஒரு பக்கச் சுவற்றுடன் ஒட்டினார் போல் ஒரு காவலரை பிடிக்கச் சொல்வார். மற்றொரு காலை மற்ற பக்கச் சுவருக்கு, அதாவது 180 டிகிரிக்கு விரிப்பார். அவ்வாறு விரியும் போது ஏற்படும் வேதனை அளவிட முடியாததாக இருந்தது. ஆய்வாளர் TN வெங்கடேஸ்வரனும் என்னை துன்புறுத்தியவர். அவர் பென்சில் அல்லது சிறு கட்டைகளை விரல் இடுக்கில் வைத்து அழுத்தி பிடித்து திருகுவார். ஊசிகளை விரல் நகங்களுக்கிடையே ஓட்டுவார். ஷூ கால்களால் எனது கால்களின் சுண்டு விரல்களில் ஏறி மிதிப்பார். ஒரு நாள் ஓர் ஆய்வாளர் என்னை அழைப்பதாக கூறி அழைத்துச் சென்றனர். அங்கு என்னை கீழே உட்காரச் சொன்னார்கள். பின்னர் திடீரென எனது இடது பக்க முகத்தில் செருப்பு காலால் எட்டி உதைத்து ஒரு அதிகாரி கூறினார், ஏண்டா நாடு விட்டு நாடு அகதியா வந்த நீங்கள் இங்கு எங்கள் தலைவரை கொலையா செய்கிறீர்கள் என்றார். எனக்கு அழுகை வந்தது. அருகில் அமர்ந்திருந்த ஆய்வாளர் மாதவன் சிரித்தபடியே, இவன் சிலோன்காரன் இல்ல, தமிழ்நாட்டுக்காரன்தான் என்றார். நான் யார் என்ற விவரம் கூட தெரியாமல், என்ன குற்றம் இழைத்தார் என்றும் அறியாமல், யாரையாவது அப்பாவிகளை துன்புறுத்தி குற்றவாளிகளாக்கி பெயரெடுக்கும் மனப்பான்மையோடு காவல்துறையினர் இருந்தனர் என்பதை காட்டவே குறிப்பிட்டேன். அவ்வாறு என்னை உதைத்த அதிகாரியின் பெயர் ஆய்வாளர் மோகன் ராஜு. எந்திரி. என்ன கன்றாவி! யோ, என்னடா பண்ண? நாத்தம் கொடலம் முடுங்குது. யோ கான்ஸ்டபிள், என்னையா பண்ண வச்சிருக்கீங்க? அவனை பக்கத்திலே போக முடியல. ஒரு வாரமா பல்லு வளர்க்க குளிக்கன்னு எதுவும் பண்ண விடலைங்கயா. சை கர்மத்தை, இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு கூட அவனுக்கு தெரியாது. தலை எழுத்து. ஏய், சீக்கிரம் போய் நல்லா பல்லு விளக்கி தேய்ச்சி குளிச்சு சுத்தமாவா, இல்லைன்னா கொன்னே விடுவேன். விசாரணைக்கென்று சட்டப்புறம்பாக அழைத்துச் சென்று நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்திய 19ஆம் தேதி வரை என்னை குளிக்கவும் பல் தேய்க்கவும் கூட அனுமதிக்கவில்லை. 19ஆம் தேதி ஆய்வாளர் ரமேஷ் என் அருகில் வரும்போது என்னிடமிருந்து வீசிய கெட்ட வாடையை பொறுக்க முடியாமலே குளிக்க அனுமதித்தார். காலை கடன்களை முடிக்கும் போதும் கூட கைகளில் விலங்குகளோடுதான் வைக்கப்பட்டிருந்தேன்.
சாப்பிடும்போது மட்டும் ஒரு கையை தளர்த்தி விடுவர். படுக்கும்போது கூட விலங்கு போட்டியே இருக்கும். இந்த நேரத்தில் என்னை சட்டவிரோத காவலில் வைத்திருந்ததற்கான சில அத்தாட்சிகளை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக, புலனாய்வு அதிகாரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகோத்தமன் 11/6/1991 அன்று எனது சொந்த ஊரான சோலையார்பேட்டையில் உள்ள எனது வீட்டில் சோதனை செய்து 8 பொருட்களை கைப்பற்றியதை ஒப்புக்கொள்கிறார். 11/6/1991 அன்று என்னை பற்றி விசாரணை செய்ய அதிகாரிகளை அனுப்பியதாகவும் கூறுகிறார். 13/6/1991 அன்று எனது தாயார் மல்லிகைக்கு எனது மாற்றுடை கொண்டு வந்தபோது அவரை சந்திக்க அனுமதி தராமல் துணியை மட்டும் பெற்றுக் கொடுத்தனர் என்பதையும் அவர் மறுக்கவில்லை. இவற்றுக்கெல்லாம் மேலாக எனது ஒப்புதல் வாக்குமூலம் என்பதில் 11/6/1991 அன்றைய சம்பவத்திற்கு பின் 19/6/1991 வரை எந்த விவரமும் காணப்படவில்லை. மேலும் வாக்குமூலப்படி என்னை 18/6/1991 அன்று கைது செய்ததாக உள்ளது. ஆனால் காவல் அறிக்கையில் 19/6/1991 அன்று காலை 9 மணிக்கு பெரியார் திடல் அருகில் கைது செய்ததாக உள்ளது. இவையே என்னை எவ்வாறு 8 நாட்கள் சட்டவிரோத காவலில் வைத்து துன்புறுத்தி பொய் வழக்கு தொடுத்தனர் என்பதற்கு சான்று. மறுநாள் காலை விசாரித்துவிட்டு அனுப்பிவிடுவோம் என்று பொய் கூறி அழைத்து வந்து 8 நாட்கள் சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைகளுக்கு பின்னர் 19/6/1991 அன்று செங்கல்பட்டு நோக்கி என்னையும் எமது வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு தற்போது ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் ராபர்ட் பயஸ் என்பவரையும் அழைத்துச் சென்றனர். அப்போது காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் ரகோத்தமன், ராமகிருஷ்ணன், ஆய்வாளர்கள் இக்பால், ரமேஷ் மற்றும் சிலர் உடன் வந்தனர். செங்கை நீதிமன்றத்தினுள் எமது வேன் நுழைந்தது. அப்போது மேற்சொன்ன அதிகாரிகள் நீதிமன்றத்தில் எங்களை வாய் திறக்கக்கூடாது என்றும் அவ்வாறு அமைதியாக இருந்தால் விட்டு விடுவதாகவும் இல்லை என்றால் மீண்டும் மல்லிகை அழைத்துச் சென்று துன்புறுத்துவோம் என்றும் கூறி மிரட்டினர். எனவே நாங்கள் மிரண்ட நிலையில் இருந்தோம். பின்னர் உள்ளே அழைத்துச் சென்றனர். நீதிபதி எமது பெயர்களை கூறி அழைத்தார். பின்னர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகோத்தமனிடம் ஏதோ கூறினார். எம்மை அங்கு இருந்த வேறு அறைக்குள் அனுப்பிவிட்டனர். பின்னர் நீதிமன்ற கூண்டிலேறி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஏதோ வாதம் புரிந்தார். பின்னர் மீண்டும் நீதிபதி முன்பு நாம் அழைத்துச் செல்லப்பட்டோம். அப்போது அவர் எனக்கு 18/7/1991 வரை காவல் நீட்டிப்பு கொடுப்பதாக கூறினார். எனக்கு காரணம் புரியவில்லை. மீண்டும் மல்லிகை சித்திரவதை கூடத்திற்கே அழைத்து வரப்பட்டோம். அந்த ஒரு மாத காலத்தில் தொடர்ச்சியாக அல்லாமல் விட்டுவிட்டு சித்திரவதைகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. காயம் ஏற்படா வண்ணம் உள்ளங்கால்களில் கம்பால் அடிப்பர், பின்னர் குதிக்கச் சொல்வர். இவ்வாறு சித்திரவதைகள் தொடர்ந்தன. 2ஆம் முறையாக உயர் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்திருந்த தடா நீதிமன்றத்தில் நீதிபதி திரு சித்திக் முன்பு நான், ராபர்ட் பயஸ், கோடியக்கரை சண்முகம் ஆகியோர் ஆஜர்படுத்தப்பட்டோம். அப்போது எனது உறவினர்கள் 200 பேர் அல்லது 300 பேர் வெளியே கூடியிருந்தனர். என் பெயர் கூறி அழைத்தனர். நாங்களும் ஒவ்வொருவராக ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி 16/8/1991 வரை காவல் நீட்டிப்பு செய்திருப்பதாக கூறியதை கேட்டு அமைதியாக வெளியேறினோம். ஒரு அரை வினாடி கூட எமக்கு அங்கு நிற்க அவகாசம் இருக்கவில்லை. நீதிபதி எம்மை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. எனவே பயத்தின் காரணமாகவும் நீதிபதி எவ்வித விசாரிப்புகளும் செய்யாததாலும் எம்மால் எந்த முறையீடும் செய்ய முடியவில்லை. பின்னர் மல்லிகை அலுவலகம் அழைத்து வந்த பின்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகோத்தமன் என்னிடம் நீதிமன்ற வளாகத்தின் வெளியே கூடியிருந்த கூட்டம் யார்? 200-300 பேர் இருந்தனரே, அவர்கள் யார்? நீ வரச் சொன்னாயா என்றார். எனக்கு தெரியாது என்றும் எனது உறவினர்களாக இருக்கலாம், என்னால் சரியாக பார்க்க அவகாசம் இல்லாததால் கூற முடியாது என்றும் சொன்னேன். அவர் ஆத்திரமுற்று எனது கன்னத்தில் அறைந்தார். 3ஆம் முறையாக நாங்கள் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட பூவிருந்தவல்லி தனி கிளை சிறையிலேயே நீதிமன்ற அமர்வு நடந்தது. அந்த கிளை சிறை வளாகம் சிபிஐ துறையினரால் தத்தெடுக்கப்பட்டு எங்களை அடைத்து வைத்து துன்புறுத்த பயன்படுத்தப்பட்டது. அங்கிருந்த அலுவலகத்தில் அப்போது அது சித்திரவதை கூடம். அங்கு வைத்துத்தான் காவல்துறை கண்காணிப்பாளர் தியாகராசன் என்னை துன்புறுத்தி அவர் எழுதிய பல பக்கங்களில் பல நாட்களை குறிப்பிட்டு கட்டாய கையெழுத்துக்கள் பெற்றார்.
நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தும் முன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகோத்தமன் மற்றும் அதிகாரிகள் இவ்வாறு என்னை எச்சரித்தனர். நீ ஏதும் துன்புறுத்தியது பற்றி கூறினால் மீண்டும் உன்னை கொடுமைப்படுத்துவோம், சுட்டு கொன்றுவிட்டு தப்பி ஓடியதால் சுட்டோம் என்று கூட கணக்கு காட்டிவிடுவோம் என்று மிரட்டினர். இவ்வாறான மிரட்டல்களுக்கு அஞ்சியும் கிளைச்சிறை இருந்த சூழலும் அச்சமும் சட்ட அறியாமையும் எனது வாயை அடைத்துவிட்டன. அன்றே நானும் ராபர்ட் பயஸும் செங்கல்பட்டு கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டோம். அங்கு தண்டனை சிறைவாசிகள் அணியும் வெள்ளுடை தரப்பட்டது. வேறு எந்த உடையும் பொருட்களும் அனுமதிக்கப்படவில்லை. ஓலைப்பாயும் தலையணையும் போர்வையும் மட்டுமே தரப்பட்டன. இவை அனைத்தும் ஒரு மரண தண்டனை சிறையாளிக்கான நடத்தை விதிகள் என்பதை பின்னரே அறிந்தோம். அப்போது எமக்கு சிறை விதிகள் தெரியாது. சிபிஐ அதிகாரியான காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகோத்தமன் ஒவ்வொரு விசாரணை சிறைவாசியை கொண்டு வரும்போதும் எமது அடைப்பிற்கு வந்து வழக்கு பற்றி விசாரணை மேற்கொள்வார். அப்போது எமக்கு அவ்வாறு விசாரிக்க போலீஸ் அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை என்பது தெரியாது. தடா சட்டம் பற்றி வாக்குமூலங்கள் பற்றி அறிய நேர்ந்தபோது நான் கையெழுத்திட்ட முறையை, எனக்கு நேர்ந்த துன்புறுத்தல்களை விளக்கி 11/2/1992 தேதியிட்டு மனு கொடுத்து அது தடா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளது. 1992 ஆண்டு முதல் 3 ஆண்டுகளாக இரத்த உறவினர்கள் மட்டுமே, அதாவது பெற்றோர், உடன் பிறந்தோர், மனைவி, பிள்ளைகள் மட்டுமே பார்க்க அனுமதி உண்டு என்று ஆணையிட்டது அரசு. எனது தாத்தா பாட்டிகள் கூட பார்க்க அனுமதி மறுத்தனர். எனது பாட்டி என்னை சந்திக்க அரசிடம் அனுமதி கேட்டு எத்தனையோ மனுக்கள் கொடுத்து போராடினார். பின்னர் சென்னை உயர் நீதிமன்றத்தால் அந்த அரசு ஆணை செல்லத்தக்கது அல்ல என்று தீர்ப்பு வந்த பின்னரே பார்க்க முடிந்தது. என்னை பார்க்க எனது பெற்றோர், நெருங்கிய உறவினர்களே அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கும் பாதுகாப்பு என்ற பெயரில் மிகுந்த தொல்லைகள் தரப்பட்டன. இந்த தொல்லைகளுக்கு அஞ்சியே பலரும் வருவதை தவிர்த்தனர். அவ்வாறு எனது பெற்றோர் என்னை பார்க்க வந்தாலும் கண்ணாடி கூண்டினுள்தான் பார்க்க வேண்டிய பரிதாப நிலை. நேரடியாக பேச முடியாத நிலை. சைகையால் மட்டுமே பேச முடிந்தது. தனது மகனின் விரல்களை கூட தாயினால் அன்போடு தொட முடியாத கொடுமை. இந்த கண்ணாடி கொடுமை எமது உறவினர்களுக்கு மட்டுமல்ல, எம்மை பார்க்க வரும் எமது வழக்கு தொடர்பான வழக்கறிஞர்களுக்கும் இருந்தது. இதனால் எமது வழக்கை நாங்கள் விளக்க முடியாமல் தவித்தோம். இது குறித்து சிறப்பு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் முறையீடு செய்தோம். ஒருவருக்கொருவர் படித்து காட்டும் வசதி கடைசி வரை மறுக்கப்பட்டே வந்தது. 1993 ஆண்டு எம்மை பூவிருந்தவல்லி சிறையில் அடைத்த பின்னர் எக்காரணமிட்டும் சிறை வளாகத்தை விட்டு வெளியே அழைத்துச் செல்லக்கூடாது என அரசு ஆணையிட்டது. இதனால் பல துன்பங்களை எதிர்கொண்டோம். மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும் கூட நீண்ட சட்ட போராட்டங்கள் நிகழ்த்த வேண்டியிருந்தது. சிறை மாற்றங்கள், மருத்துவ பரிசோதனை என்பனவற்றுக்காக 7 முறை மட்டுமே 8 ஆண்டுகளில் நாம் வீதிகளை, மக்களை பார்த்துள்ளேன். பூவிருந்தவல்லி சிறை வளாகம் முழுக்க மேலே இரும்பு கம்பிகளால் போர்த்தப்பட்டும் கீழே கான்கிரீட் தளம் போடப்பட்டும் இருந்தது. வெயில் காலங்களில் சொல்லொணா வேதனைகளுக்கு உள்ளானேன். தூக்கத்தை இழந்தேன். மன அழுத்தத்திற்கு உள்ளானேன். இந்த அழுத்தமே 24வது வயதில் எனக்கு உயர் இரத்த அழுத்த நோயை பரிசாக கொடுத்தது. தற்போது மாத்திரைகள் சாப்பிட்டு வருகிறேன். தற்போது மாத்திரைகளுடன் தான் உயிர் வாழ்வு. இது பற்றி தேசிய மனித உரிமை கமிஷனுக்கு முறையிட்டுள்ளேன். 1996 திரு சர்மா என்ற கமிஷன் அதிகாரி சிறை நிலையை பார்வையிட்டு சென்றுள்ளார். ஒரு குற்றமும் செய்யாத எனக்கு இன்று இந்த நிலை ஏற்பட்டது மட்டுமல்ல, என்னை சார்ந்த அனைவருக்குமே இதே தண்டனை தரப்பட்ட நிலையிலேயே காணப்படுகிறது. இவற்றிற்கு காரணம் என்ன? ஒப்புதல் வாக்குமூலம் என்று சொல்லப்படுகிற காவல் அதிகாரிகள் எழுதி எம்மிடம் துன்புறுத்தி பெற்ற கையொப்பங்களை நம்பி அளிக்கப்பட்ட தண்டனை அல்லவா காரணம்? இப்படி நிறைய விஷயங்களை இந்த கடிதத்தில் சொல்லி இருக்கிறாரு. கடைசியா அந்த கடிதத்தில் மேற் சொன்ன விஷயங்கள் மட்டுமே என்னை நிரபராதி என எடுத்து கூற போதுமானது என கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் கிட்ட உண்டு பண்ணுச்சு. ராஜீவ்காந்தி கொலையில் குற்றமே செய்யாம இவங்க எல்லாரும் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னும் இந்த கடிதம் விளக்குச்சு. இதனால தான் 7 பேரையும் விடுதலை பண்ணணும்னு தமிழ்நாட்டில் இருந்த பெரும்பான்மை மக்களும் விரும்பினாங்க. அமைச்சரவை தீர்மானத்தை
பேரறிவாளனோட கடிதங்கள் பல இந்த வழக்கு விசாரணையில குற்றவாளி தரப்பு நியாயங்களை ஆதாரத்தோட முன் வச்சது. அதுக்கு பின்னாடி மக்கள் பலரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இது பெரிய அரசியல் பிரச்சனையாகவும் இருந்துச்சு. பேரறிவாளன் மாதிரியே பேரறிவாளனோட தாய் அற்புதம் அம்மாளும் தொடர்ந்து இந்த வழக்கில் நம்பிக்கையை கைவிடாம வாய்மையே வெல்லும்னு சட்ட போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு இந்த வழக்கில் நடக்கக்கூடிய அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. ஒரு கட்டத்தில் நளினியோட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சு தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையால் நளினி அவர்களோட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுச்சு. இந்த அரசாணை வெளியான அடுத்த 2 நாளில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் 3 பேரும் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுக்களை அனுப்புகிறாங்க. 2000 2007 இந்த காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர்களாக இருந்த KR நாராயணன், APJ அப்துல் கலாம் 2 பேரும் 2007 வரைக்கும் இந்த கருணை மனுக்கள் மேலே எந்த முடிவும் எடுக்காம அப்படியே நிலுவையில் வச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் 2006 செப்டம்பர் மாதம் 10 வருஷமா ஜெயிலில் இருந்த 472 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிப்பதா தமிழ்நாடு அரசு அறிவிச்சது. நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் இவங்க 4 பேரும் 10 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகள் தான். ஆனாலும் அந்த சமயத்தில் அவங்கள விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்கலை. அதை எதிர்த்து நளினி மறுபடி நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் 2008 செப்டம்பர் 24 தள்ளுபடி செஞ்சிடுச்சு. அதை தொடர்ந்து மேல்முறையீடு பண்ணப்ப உச்ச நீதிமன்றமும் இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, APJ அப்துல் கலாமுக்கு அடுத்தபடியாக பிரதீபா பாட்டீல் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கிறாங்க. அவங்க பேரறிவாளன், சாந்தன், முருகன் இந்த 3 பேரோட கருணை மனுக்கள் மீது முடிவெடுக்கணும்னு சொல்லி அதை மத்திய அரசுக்கு அனுப்புகிறாங்க. 2011 ஆகஸ்ட் மாதம் 12 இந்த கருணை மனுக்களை தள்ளுபடி செஞ்சிட்டதா குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறாரு. அதனால் செப்டம்பர் மாதத்திலேயே இவங்களை தூக்கில் போட்டு தண்டனையை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பாக சென்னை கோயம்பேட்டில் அங்கையர்கண்ணி, வடிவாம்பிகா, சுஜாதா அப்படிங்கிற 3 வக்கீல்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் காஞ்சி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செங்கொடி அப்படிங்கிறவங்க 3 பேரையும் தூக்கில் போடக்கூடாதுன்னு சொல்லி தீக்குளிச்சு இறந்து போனாங்க. இந்த நிலைமையில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் என்ன பண்ணாங்கன்னா, எங்களோட கருணை மனுக்கள் கடந்த 11 வருஷமாக நிலுவையில் இருக்கிறதால நாங்கள் தினமும் நிறைய துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு மரண தண்டனையை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. மனுவை விசாரித்த நீதிமன்றம் 3 பேரையும் தூக்கில் போடுறதுக்கு இடைக்கால தடை விதிச்சுது. அதுக்கப்புறமா இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றினாங்க. ஈழத்தமிழர் விடுதலை குறித்த வழக்கில் முடிவெடுக்க தாமதம். 20 வருஷத்துக்கு மேல என்னதான் பண்றாங்க? குற்றவாளிகள் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. ஒன்னும் பண்ணாதவங்களுக்கு தண்டனை கொடுத்து உள்ள உட்கார வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க இதை வச்சு கடைசி வரை மாற்றி அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. இந்த 2 கட்சிக்கு இதே வேலை தான். அது வேணா உண்மைதான். இந்த கேஸ்ல நாடாளுமன்றம் வரைக்கும் அரசியல் பிரச்சனை இருக்கு. எப்பதான் முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். அதுவும் சரிதான். அதுக்குன்னு இத்தனை வருஷம் இப்படியா இழுத்தடிக்கிறது? இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்த உச்ச நீதிமன்றம் 2014 பிப்ரவரி 18 அன்னைக்கு தீர்ப்பு வழங்கிச்சு. அந்த தீர்ப்பில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் 3 பேரோட கருணை மனுக்களும் பல ஆண்டு காலம் எந்த காரணமும் இல்லாமல் நிலுவையில் இருந்திருக்கு. அதனால் அவங்களோட மரண தண்டனையை ரத்து செய்கிறோம்னு திரு சதாசிவம் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அறிவிச்சாங்க. இதுக்கு அடுத்த நாளே ஒரு அதிரடி அறிவிப்பை அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டாங்க. தமிழக அமைச்சரவை எடுத்த தீர்மானப்படி ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரும் விடுவிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி இந்த வழக்கை மத்திய புலனாய்வுத்துறை விசாரிச்சிருக்கிறதால மத்திய அரசுக்கும் தகவல் தெரிவிக்கணும். மத்திய அரசுக்கிட்ட இதை சொல்லிட்டு 3 நாளில் 7 பேரையும் விடுதலை பண்ணலாம்னு ஜெயலலிதா சொல்லிடுறாங்க. ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. 7 பேர் விடுதலைக்கு மறுபடியும் தடை ஆணை போடுறாங்க.
மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்த வழக்குகளில் மத்திய அரசோட சம்மதம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவங்களை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகளோட அதிகாரம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கிறதால 2014 ஏப்ரல் 25 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்றினாங்க. இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு 2015 டிசம்பர் 2 அவங்களுடைய தீர்ப்பை வழங்கிச்சு. அதில் மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்த வழக்கு குற்றவாளிகளை மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் விடுவிக்க முடியாது அப்படிங்கிறது சரியான வாதம். அதை நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 161வது பிரிவின் கீழ் கைதிகளை விடுதலை செய்ய மத்திய அரசோட ஒப்புதல் தேவையில்லைன்னு 5 நீதிபதிகள் அமர்வு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 5 நீதிபதிகள் அமர்வு சொன்ன கருத்துக்களை அடிப்படையாக வச்சு இந்த வழக்கில் முடிவெடுக்க சொல்லி மறுபடி இந்த வழக்கை 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றி அவங்கள இந்த வழக்கில் முடிவெடுக்க சொல்கிறாங்க. 2016 மார்ச் 2 இந்த வழக்கு விசாரணையில் இருந்த சமயத்திலேயே 7 பேரையும் விடுதலை பண்ண அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி அனுப்பிச்சு தமிழ்நாடு அரசு. ஆனால் அந்த விவகாரத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படலை. உச்ச நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் அமர்வில் வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. 2018 செப்டம்பர் 6 இந்த வழக்கில் ரஞ்சன் கோகாய் தலைமையிலான உச்ச நீதிமன்ற மூவர் அமர்வு தீர்ப்பளிக்குது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் 161வது பிரிவின் கீழ் 7 பேரையும் விடுதலை பண்றது சம்பந்தமா ஆளுநர் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. 7 தமிழரை விடுதலை செய்ய வேண்டுமென தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 25 வருஷத்துக்கு மேலாச்சு. இனிமேலாச்சும் முடிவெடுப்பாங்களா இல்ல வழக்கம் போல பண்ணிடுவாங்களா? அதான் தெரியலையே. ஆனா பாவம் 25 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. வாழ்க்கையில பாதி ஜெயிலே ஓடிடுச்சு. இன்னும் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிரபாகரனும் இல்லை, விடுதலை புலிகளும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு காலம் மாறி போச்சு. இனியும் ஒன்றும் பண்ணாத இவங்களை ஜெயிலில் அடைச்சி வச்சு என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு தான் தெரியல. ஆளுநர் அமைச்சரவையோட முடிவை பிரதிபலிக்க கூடியவராக தான் இருக்கணும். அதனால் உடனடியாக தமிழ்நாடு அமைச்சரவை கூடுது. 2018 செப்டம்பர் 9 சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் 7 பேரையும் ரிலீஸ் பண்ணணும்னு தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. தீர்மானத்தை நிறைவேற்றின கையோட 7 பேரையும் விடுதலை பண்ணணும்னு ஆளுநருக்கு பரிந்துரை செஞ்சாங்க. அப்போ இந்த முடிவை அறிவிக்கிறதுக்காக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் கிட்ட அமைச்சரவை பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கலைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அமைச்சரவை பரிந்துரையை கண்டிப்பாக ஆளுநர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆளுநர் அப்படிங்கிறவர் மாநில அரசைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்தணும். அரசு எடுக்கிற முடிவுகளை அவர் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் 7 விடுதலை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டாரு. தமிழ்நாடு அமைச்சரவையோட தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி 1 வாரம் கழித்து ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. அதில் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் 7 விடுதலை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்பி கருத்து கேட்டிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் ஆளுநர் மாளிகை உடனடியாக இந்த தகவலை மறுத்துடுச்சு. 7 விடுதலை தொடர்பாக உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் ரொம்ப சிக்கலான கேஸ் அப்படிங்கிறதால சட்ட ரீதியான, அரசியல் சாசன ரீதியான, நிர்வாக ரீதியான விஷயங்களை ஆராய வேண்டியிருக்கு. இது தொடர்பாக ஆலோசனை பண்ணி அரசியல் சாசனத்திற்குட்பட்டு நியாயமான முறையில் முடிவெடுப்போம் அப்படின்னு ஆளுநர் மாளிகை தரப்பில் அறிவிச்சாங்க. ஆனால் வழக்கம் போல அதுக்கு பின்னாடியும் ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்கலை. இந்த நிலையில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. 2021 மே 20 ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு அமைச்சரவை தீர்மானப்படி 7 பேரையும் விடுதலை செய்ய ஆளுநர் ஆணையிடணும்னு குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு. 7 தமிழர் வழக்கில் பேரறிவாளனுக்கு விடுதலை வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அம்மா, பேரறிவாளனை விடுதலை பண்ண சொல்லிட்டாங்க. ஐயா சாமி, இனி என் புள்ள சுதந்திரமா இருக்க போகுது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ
செஞ்சு தந்து கவனிச்சுக்க போறேன். இனிமே உன் கண்ணுல தண்ணியே வரக்கூடாதுமா. இனி புள்ள வந்து உன் கூட தானே இருக்க போறான். அவனை சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும். சரியா? வா கிளம்பு, பையனை போய் அழைச்சிட்டு வந்துடும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் எழுதியும் ஆளுநர்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படி இருக்கிறப்ப சில தகவல்களை கேட்டு பேரறிவாளன் தடா நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சாரு. அதுக்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிடுச்சு. உடனே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு. அதில் இடையீட்டு மனுவா விடுதலை கேட்டு வழக்கு போட்டாரு. இதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் இதுக்கு மேலே இந்த வழக்கை இழுத்தடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே களத்தில் இறங்கி 2022 மே 18 பேரறிவாளனை விடுதலை பண்ணலாம்னு தீர்ப்பு வழங்கிச்சு. 7 விடுதலை தொடர்பாக தமிழ்நாடு அரசு அளித்த பரிந்துரை மேலே முடிவெடுக்கிறதுக்கு ஆளுநர் கால வரம்பற்ற தாமதம் செய்கிறாரு. அதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளனை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அவரோட சேர்த்து தண்டிக்கப்பட்ட மற்ற 6 பேர் நிலைமை என்னன்னு மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. இந்த சூழலில் நளினியும் ரவிச்சந்திரனும் எங்களையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. எங்களையும் விடுதலை பண்ண சொல்லி தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. ஆனால் அந்த தீர்மானம் மேலே 2.5 வருஷமாக ஆளுநர் முடிவெடுக்காமல் வேணும்னே லேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் எங்களையும் விடுதலை பண்ணுங்கன்னு அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு 142வது சட்டப்பிரிவில் கொடுத்துருக்கிற அதிகாரம் மாதிரி உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கப்படலை. அதனால் உங்களை விடுதலை பண்ண முடியாதுன்னு 2022 ஜூன் 17 உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குறாங்க. அதுக்கப்புறம் நளினி ரவிச்சந்திரன் திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அவங்களுடைய மனு 2022 செப்டம்பர் 26 விசாரணைக்கு வருது. இதுக்கு நடுவில் ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், சாந்தன் இவங்க எல்லாரும் அவங்களையும் இந்த வழக்கில் சேர்க்கணும்னு இடைக்கால மனுவை தாக்கல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரறிவாளன் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்தா மாதிரி எங்களையும் விடுதலை பண்ண உத்தரவு கொடுங்க அப்படின்னும் அதில் கேட்டிருந்தாங்க. 2022 நவம்பர் 11 இந்த வழக்கை விசாரித்த PR கவாய், PV நாகரத்னா அமர்வு பேரறிவாளன் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்த 6 பேருக்கும் பொருந்தும்னு தீர்ப்பு கொடுத்து 7 பேரையும் விடுதலை பண்ணி தீர்ப்பு கொடுக்கறாங்க. மீதமுள்ள 6 தமிழர்களையும் விடுதலை செய்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. பேரறிவாளனுக்கு வழங்கிய தீர்ப்பு அனைவருக்கும் பொருந்தும் எனவும் அறிவிப்பு. இப்போ வரைக்கும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா விடுதலை புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்துட்டார்னா தமிழர்களுக்கு தனி ஈழம் அப்படிங்கிறது இலங்கையில் சாத்தியமில்லை. தமிழர்களை காலி பண்ணிடுவாங்க. அதனால் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற காரணத்தால் விடுதலை புலிகள் கொன்னதா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் 1991 காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இந்தியாவில் இல்லை. அதனால் ஆட்சிக்கு வரவே முடியாத ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் ஏன் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ் கொலைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் விடுதலை புலிகள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்புகிறாங்க. அதுக்கு பிறகு விடுதலை புலிகளை இந்தியாவில் தடை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுக்கான ஆதரவு பெருசாக இருந்துச்சு. ராஜீவ்காந்தி கொலை நடந்த பின்னாடி அது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. அது விடுதலை புலிகளுக்கு பெரிய பின்னடைவையும் கொடுத்துச்சு. ராஜீவ்காந்தியோட கொலையால் விடுதலை புலிகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது ராஜீவ்காந்தி கொலையால் யாருக்கு பிரயோஜனம்? ராஜீவ்காந்தியை கொலை பண்ணினா நமக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த யாரோ ஒருத்தர் தான் ராஜீவ்காந்தியோட கொலைக்கு பின்னாடி இன்னமும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தியை பாதுகாப்பாக இருக்க சொல்லி யாசர் அராஃபத் ஏன் சொல்லணும்? இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அளவில் ராஜீவ்காந்தி கொலையில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு தண்டிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தையே நடத்தி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும்.
மச்சி 30 வருஷத்துக்கும் மேலே இந்த வழக்கை பற்றி தினமும் நியூஸ் பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கேன். இனி இதை பற்றி எழுத போகிறது இல்லைன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு மச்சி. ஆனால் அதே சமயம் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. நல்லது நடந்திருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படுறா. இந்த கேஸ் பற்றி இன்னும் யாரும் எழுத மாட்டாங்கன்னு நினைக்கிறியா நீனு? வருஷா வருஷம் ராஜீவ்காந்தி இறந்த நாளில், இல்லைனா இவங்களை ரிலீஸ் பண்ண நாளில், அப்படி இல்லைனா இது சம்மந்தமாக வேற ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் எழுதலாம். கரெக்டாக சொன்னேன். இது ஹிஸ்ட்ரியில் நினச்சி நிற்கிற ஒரு விஷயம். நியாயம் என்னைக்கும் ஜெயிக்கும்னு உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கேஸ் இது. கோர்ட்டில் இவரை குற்றவாளின்னு சொல்லி மரண தண்டனையே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த தப்பை நான் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வந்து இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு. இதை பற்றி இனிமேல் காலம் பூரா எழுதிட்டு தான் இருப்பாங்க. நீ எழுதின வரைக்கும் போதும். நீ சொல்கிறதும் சரிதான்டா. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அரசியலும் அதிகாரமும் யார் கையில் இருக்கோ அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அவங்க கிட்ட மாட்டக்கூடிய சாமானியர்கள் எல்லாருமே கைப்பாவைகள் தான். எப்படி வேணா அவங்க நினச்ச மாதிரி ஆட்டி வைக்கலாம். அதே மாதிரி அரசியல் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், நியாயத்தோட பக்கம் நிற்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி. இன்னொரு கோணத்தில் பார்த்தா இங்கே அரசியல்வாதிகள் மாபெரும் தலைவர்கள் உயிருக்கே பாதுகாப்பில்லை. மகாத்மா காந்தியில இருந்து ராஜீவ்காந்தி வர இன்னமும் ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னே கண்டுபிடிக்கப்பட முடியாத சூழல்ல தான் இருக்கும். ராஜீவ்காந்தியை கொலை பண்ண அதே இடத்துக்கு சுப்பிரமணிய சுவாமி முன்கூட்டியே ஏன் போகணும்? ராஜீவ்காந்தி கொலை ஆவணங்கள் பிரதமர் அலுவலகத்தில் இருந்தே காணாமல் போக காரணம் என்ன? ராஜீவ்காந்தி கொலை நடந்த கொஞ்ச நாட்கள்லேயே வர்மா கமிஷன் அறிக்கையில் வீடியோவை மாற்ற முயற்சி பண்ணது யாரு? விடுதலை புலிகள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெளிவாக இது எங்கள் மேலே சுமத்தப்படும் மாபெரும் குற்றச்சாட்டுன்னு சொன்ன அப்புறமும் விடுதலை புலிகள் தான் கொன்னாங்கன்னு இன்னமும் நம்பப்படுறது எதனால்? இப்படி ராஜீவ்காந்தி கொலை பற்றின விஷயங்கள் இன்னைக்கு வர மர்மங்கள் நிறைஞ்ச ஒன்றாவே பார்க்கப்படுது. வர்மா கமிஷன், ஜெயின் கமிஷன் அறிக்கையில் சொன்ன மாதிரி சிபிஐ பாதுகாப்பு குறைபாடு பற்றி மட்டுமே விசாரணை பண்ணிட்டு வெவ்வேறு கோணங்களில் விசாரணை செய்யாதது ஏன்? அதை சுட்டி காட்டியும் பண்ணாதது ஏன்? ராஜீவ்காந்தி கொலையில் உலக நாடுகள் சதி இருக்கா? விடுதலை புலிகளை இந்தியாவுக்குள்ள விடக்கூடாது, ஒழிச்சு கட்டணும்னு யாராவது திட்டம் போட்டு ராஜீவ்காந்தியோட எதிரிகளோட கைகோர்த்து இந்த சம்பவத்தை பண்ணினாங்களா? ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ராஜீவ்காந்தியையும் கொலை பண்ணிட்டு விடுதலை புலிகளையும் இந்தியாவில் தடை பண்ணி அரசியல் ஆதாயம் அடைஞ்சிட்டாங்களா? இதனால் அரசியல் ஆதாயம் அடைஞ்ச ஆள் யாரு? இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதியாக கூட இருக்கலாமே. இப்படி பல கேள்விகள். இதை தாண்டி இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது எது சரி எது தப்பு அப்படின்னு உங்கள் மனசுக்கு ஒன்று தோணும். ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். ஆனால் பெரும்பான்மை மக்கள் 7 விடுதலையை நினச்சி சந்தோஷப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. இவ்வளவு பெரிய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு வர தண்டிக்கப்படவே இல்லை. ஆனால் எதுவுமே பண்ணாத பலர் சிபிஐ அதிகாரிகளால் கொல்லப்பட்டாங்க, சித்திரவதை பண்ணப்பட்டாங்க, பொய் வழக்கில் மாட்டி வாழ்க்கையில் பாதி நாட்களை தொலைச்சிக்கிட்டு கடைசி காலத்து வாழ்க்கையை வாழ சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இந்திய சட்டம் ரொம்பவே மோசமானது தான் இந்த வழக்கை பொறுத்தவரை. ஒன்றுமே பண்ணாத சாமானியனை ஒரு காவல்துறை அதிகாரி நினச்சா குற்றவாளியாக மாற்றி தூக்கு தண்டனை கூட வாங்கி தரலாம். அதே ஒரு சாமானியன் சட்டம் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தன் பக்கம் இருக்கிற உண்மையை சொல்லி பல வருஷம் போராடி விடுதலையும் வாங்கலாம். அதுக்கு உதாரணம்தான் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சாமானிய மக்கள் மாதிரி வீரப்பன் விசாரணையில் கூட ஒரு கிராமமே துன்புறுத்தப்பட்டுச்சு. வெற்றிமாறனுடைய விசாரணை படத்தில் கூட போலீஸ் விசாரணை கொடுமைகளை அப்பட்டமாக காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இதெல்லாம் 80% சாத்தியமில்லை. அதையும் தாண்டி 20% இது மாதிரியான போலீஸ் கொடுமைகள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு சாட்சியாக இன்னமும் தமிழ்நாட்டில் நடக்கிற லாக்அப் மரணங்கள் இருக்குது. கடைசியாக இதில் இருந்து தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாமானியர்களுக்கு சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சட்டத்தோட அடிப்படையான விஷயங்களையாவது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்போட அடுத்த சீரீஸில் சந்திக்கலாம்.